விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் அருகில் நின்று நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திறன் கொள் என்றாரே. நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திறன் கொள் என்றாரே. கர்த்தர் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தர் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், இனி சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன், தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் மனதை கொண்டுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், இனி சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், இனி சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், இனி சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 யோவான் 2 சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்க இன்னொரு காரியம் என்னென்னா, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்கணும்னா செழிப்பாக இருக்கணும். செழிப்புன்னு சொன்னால் எல்லா காரியங்களையுமே நாம் செழிப்படைவதுதான் கர்த்தருடைய சித்தம். நாம் செழிப்படைவதை கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நாம் செழிப்படைய வேண்டும் என்று சொல்லும்போது அநேகருக்கு என்னென்னா பாருங்கள், மனதில் தான் பெரிய பிரச்சனையே. மனது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. மனது செழிப்படையும் போது தான் மற்ற எல்லா காரியங்களையுமே நம்ம செழிப்படைய முடியும். மனது நீங்கள் பாருங்கள் ஒரு மாதிரி தோல்வியான காரியங்களையும் பல வியாதியான காரியங்களையும் தரித்திரமான காரியங்களையுமே சிந்திக்குதுன்னா அப்போ பாருங்கள் ஒரு பெரிய வெற்றியான வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது.
அப்போ வந்து என்னென்னா பாருங்கள், நம்ம ஆண்டவராக இயேசு ஆண்டவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஆனால் அதே வேளையிலே மனது வந்து மறுரூபமாக வேண்டும் என்பதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நீதிமொழிகள் 10:22 சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வரியத்தை கொடுக்க முடியும். பணம் என்பது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பதை முதல்ல நம்பணும். நிறையா சபைகள் என்ன ஆயிடுறாங்கன்னா, பணமே நமக்கு வேணான்றனால சிலருக்கு வந்துங்க வேலைக்கே போகிறதில்ல. ரொம்ப வித்தியாசமான மக்கள் பாருங்கள். ஆனால் எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்து பணம் வேணும். ஆனால் பார்த்தீங்கன்னா பணத்தை மட்டும் பைபிளில் பேசக்கூடாது, சர்ச்சில் பேசக்கூடாது. அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பரிசுத்தம் இல்லாத காரியம். ஆனால் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் இந்த பணத்துக்கு தான் போய் வேலை செய்கிறான் இல்லையா? அப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், பணத்தை பற்றி வேதம் எவ்வளவு அற்புதமாக சொல்லுது. அந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வேலையை பற்றியெல்லாம் வேதம் என்ன சொல்லுது, அதுதான் நம்ம வந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் குறிப்பாக கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். ஆண்டவராக இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நல்ல மனதில் ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்கிறோம், நல்ல ஆண்டவருடைய வசனங்களை பேசுகிறோம் இல்லையா? நம்ம வந்து ஆண்டவருடைய வசனத்தை வந்து நல்லா திரும்ப திரும்ப என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் என் குறையெல்லாம் நிறைவாக்குவார் என்றெல்லாம் பேசுகிறோம். சில நேரம் பாருங்கள் என்ன பண்ணுறோம், அடுத்து ஒரு தரிசனமே காண்றோம். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஆள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறீங்கன்னா, நல்ல ஒரு சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு தரிசனமே நீங்கள் வைக்கிறீங்க. இப்படி தான் ஒரு நல்ல ஒரு வீடு கட்டணும், இப்படிலாம் இருக்கணும்லாம் நம்ம வந்து நினைக்கிறோம். இதெல்லாம் நல்ல ஒரு தரிசனங்கள் தான். ஆனால் நல்ல ஆண்டவராக இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், மனதும் மறுரூபமாகுது, நல்லா பேசலாம் செய்கிறோம். ஆனால் வேலைக்கு போக இருந்தால் எப்படி பணம் வரும் பாருங்கள்? இதெல்லாம் நம்ம செய்கிறோம், பேசலாம் செய்கிறோம். ஆனால் வேலைக்கு போகலைங்க. வேலைக்கு போகாமல் அவர் வாட்டுக்கு வானத்தை திறந்து அப்படி கொட்டிடுவார்னா கொட்ட மாட்டார். ஏன்னா அவர் சொல்கிறாரு, வானத்தின் மதகளை திறந்து இடங்கொள்ளாது போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷி பண்ணணும்னா அதனால என்ன சோதித்து பாருங்கள், ரைட், ஓகே. ஆனால் நீங்கள் வேலைக்கு போனால் தானே எல்லாமே வந்து சம்பாதிப்பதற்கான வழியை அவர் வந்து திறக்க முடியும். அவர் அங்கேருந்து வானத்திலேருந்து திறந்து போட்டார்னா கண்டிப்பாக கள்ள நோட்டாக தான் இருக்கணும் அது. ஏன்னா நம்ம ஊர் நோட்டு அங்கே அவர் போட மாட்டார். சிலர்லாம் பாருங்கள், அங்கேருந்து ஒரு தங்க கட்டியை போடுவார்னு எதிர்பார்க்குறாங்க, மண்டே உடஞ்சிரும் அங்கேருந்து விழுந்துச்சுன்னா, பெரிய சிக்கலாயிரும். அப்படியும் செய்ய மாட்டார் அவர். எப்பயுமே ஒரு லான் ஒன்று இருக்குது. இப்போ இந்த உங்களுக்கு தெரியும் இல்லையப்பா, உங்களுக்கு புவியீர்ப்பு பிரமாணம்னு ஒரு பிரமாணம் இருக்குது. அந்த பிரமாணத்தில் என்ன விஷயம்னா, நீங்கள் என்ன போட்டாலும் கீழே தான் வரும். இந்த லா ஆஃப் லிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது எப்படின்னா ஒரு பறக்கக்கூடிய, இப்போ இன்றைக்கி அதை வச்சு தான் இன்றைக்கி ஏரோப்ளைன்லாம் பறக்குது, பறவையெல்லாம் பறக்குது பாருங்கள். ஏன்னா அது வந்து அப்படியே எவ்வளவு தான் புவியீர்ப்பு சக்தி வந்து கீழே இழுத்தாலும் அதை விட அது என்ன செய்யுது, மேலே பறக்குது இல்லையா? இப்படி விதைப்பினுடைய பிரமாணம் இருக்குது, அறுப்பின் பிரமாணம் இருக்குது, இப்படி நிறைய அந்த லா ஆஃப் ரீஃபிங் சோவிங்லாம் வந்து நிறைய பிரமாணங்கள் இருக்குது. இப்போ இந்த பிரமாணங்கள்லாம் இருந்தால் கூட இதே போல் ஒரு பிரமாணம் எதுனா என்னதுங்க, வேலை செய்கிறதும் ஒரு பிரமாணம் தான். வேலையை வந்து பாருங்கள் செய்யாமல் இது நடக்க போகிறது இல்லை. இப்போ வேலை செய்யணும். அப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நல்ல விசுவாசிக்கிறோம், நல்ல தரிசனம் காண்கிறோம், நல்ல ஒரு வீடு கட்டணுங்க, கார் வாங்கணுங்க, அதை வாங்கணுங்க, இதை வாங்கலாம் நினைக்கிறோம். சரி, இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு ஆள் எந்த வேலைக்குமே போகாமல் வீட்டிலே படுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. வேலையே செய்கிறது கிடையாது. ஆண்டவரே நீங்கள் எப்படியாவது ஒரு நல்ல வீடை கொடுங்க, நல்ல ஒரு அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு ஜெபம்னா கூட அந்த ஜெபத்துக்கு பதிலும் வராது. ஏன் வராது அப்படின்னா, நீங்கள் வேலை செஞ்சால் தானே ஏதாவது வாங்க முடியும், ஏதாவது பண்ண முடியும். வேலையே செய்யலைன்னா எப்படி பணம் வரும்? ஏன்னா நம்முடைய ஆண்டவர் வந்து பிரமாணத்துக்கு விரோதமாக செயல்பட போகிறது இல்லவே இல்லை இல்லையா? பிசாசு கூட ஒரு முறை இயேசுவை நீங்கள் வந்து கீழே குதிங்க, உங்களை தேவதூதெல்லாம் வந்து காத்துக்குவான்னு சொல்லி சொல்கிறான் இல்லையா அந்த இதில். அப்போ இயேசு உடனே ஆமாம்மா நீ சொல்கிற மாதிரி நான் குதிக்கிறேன்னு சொல்லலை. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த லா ஆஃப் கிராவிட்டி வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லி தெரியும். புவியீர்ப்பு பிரமாணம் வேலை செய்யுது, அது யாருக்கு வேணாலும் வேலை செய்யும். ஏன்னா அவர் தான் அந்த பிரமாணத்தை உருவாக்கினவரே. அதே போல தான் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேலை செய்வது வந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மிக ஆழமான ஒரு சத்தியங்களே ஒன்றாக இருக்கிறது. அப்போ வேலை வந்து ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து நாம் செழிப்படைய வேண்டும் என்றால், எல்லாரும் சொல்லுங்கள், நாம் செழிப்படைய வேண்டும் என்றால் கண்டிப்பாக வேலை செய்ய வேண்டும். சோம்பேறிகளுக்கு உதவி செய்யாது. அப்போ வந்து பாருங்கள் என்னென்னா, வேலை செய்யணும். வேலை ஏன் செய்யணும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நிறையா போகிறோம். அது நம்ம கடந்த வாரங்களே நம்ம பார்த்தோம். வேலை செய்யறதை பற்றி பாருங்கள் வந்து பார்க்குறோம். இதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? முதல்ல அங்கே அந்த போயிடலாமே. 2 தெசலோனிக்கரில் அங்கே 3ஆம் அதிகாரத்தில் வந்து 10ஆம் வசனத்துலேருந்து நான் வாசிக்கிறேன். 3:10 ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்திலே இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். என்ன சொல்கிறாரு? வேலை செய்யலைனாவே அவங்க எப்படிப்பட்ட ஆளாக இருக்காங்களா? வீண் அலுவல்காரராக இருக்கிறாங்க, ஒழுங்கற்று திரிகிறார்கள். வேலை செய்யலைன்னா அவனுக்கு வந்து ஒழுக்கமே இருக்காது. அந்த மாதிரி அவர் சொல்கிறார். ஒரு ஆள் வேலைக்கு வேலை செய்யலைன்னா
அந்த ஆள் ஒழுங்கான ஒரு ஆளே கிடையாது. ஏன்னா பாருங்கள், ஊரெல்லாம் சுற்றணும், என்ன நடந்ததுக்கு வந்து சாப்பிடணும், இதனால் என்ன நடக்க போகுது? எதுவுமே நடக்காது இல்லையா? அப்புறம் சொல்கிறாங்க பாருங்கள், இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தாங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். தங்களுடைய சொந்த சாப்பாட்டை வேலை செய்யாதெல்லாம் எப்படியாலே ஏதோ திண்டத்துக்கு சாப்பிட்ற மாதிரி. உண்மையிலே அப்படிதாங்க இது. நீங்கள் வந்து அதாவது என்ன பண்ண, வேலை செய்யாத அளவுக்கு நீங்கள் வந்து எவ்வளவு என்ன பண்ணுவீங்க வேலை. அது ஏன்னா நான் சொல்லலை, பிரசங்கத்தான் சொல்கிறது பவுல். நீங்கள் வேணால் பவுல்கிட்ட போய் சண்டை போட்டுங்க, என்ன பண்ணிக்கங்க. ஆனால் என்னையெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. நான் ஏன்னா அவர் சொல்கிறத கரெக்டாக சொல்கிறேன் நான் இல்லையா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது பாருங்கள், இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தாங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு என்ன செய்து கட்டளையிட்டு புத்தி சொல்கிறேன். என்ன பண்ணுங்கள், நீங்கள் வேலை செய்கிறீங்களா, வேலை செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் சொந்த சாப்பாட்டை நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் வேலை செய்யாமல் இருக்கிறது வந்து அது வந்து கடவுளுடைய சித்தமே இல்லை. அடுத்து சொல்கிறாரு, சகோதரரே நீங்கள் ஓகே போதும். அவர் சொல்கிறார், இப்போ வந்து பாருங்க போனால் வேலை செய்யணும். அப்போ வேலை செய்கிறதுனா பாருங்கள் என்னென்னா, இது வேலை செய்யலைன்னா கண்டிப்பாக ஒன்று சாப்பிடாதிருக்க கடவுள்லாம் கிடையாது. வேலை செய்யலாம் சாப்பிட முடியாது, அப்படி தான் அங்கே நடக்கும். இப்போ வேலை செய்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இதை பற்றி வந்து பாருங்கள் என்ன நடக்குன்னா, இப்போ பவுல் இதை சொல்கிறாரு. பற்றி சொன்னால் கூட நம்முடைய பெரிய மாதிரி யாருன்னா ஆண்டவர் தான். நம்முடைய பெரிய மாதிரி வேலை செய்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய மாதிரி யார் அப்படின்னா ஆண்டவர் தான். அவர் தான் நம்முடைய மாதிரியாக இருக்கிறார். எடுங்க, ஆதியாமம் 1ஆம் அதிகாரம். ஆதியாமம் 1ஆம் அதிகாரத்தில் கடந்த வாரங்களையும் நம்ம நிறையா விஷயங்களை பார்த்தோம். அதில் வந்து 1ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில், பின்பு தேவன் நமது சாயலாவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணி ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவசந்தங்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்ல என்ன பண்ணாரு, தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாத்து பறவைகளையும் மிருகஜீவங்களையும் பூமி அனைத்தையும் பூமியில் ஊறும் சகல பிராணி ஆழக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவஜந்துகளையும் ஆண்டு கொள்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். முதல்ல ஆண்டவரை வேலை செய்கிறார். ஆண்டவரை பற்றி நீங்கள் வந்து இந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெளிச்சம் உண்டாக்கடவுண்டார், வெளிச்சம் உண்டாது. கடந்த வாரம் நம்ம அதை பார்த்தோம். அப்போ அவர் சொல்கிறாரு, வெளிச்சம் உண்டாக்கடவுது. அப்புறம் பாருங்கள் வந்து புல் பூண்டெல்லாம் விலைன்னு சொல்கிறாரு. எல்லாம் நடக்குது பாருங்கள். அவர் பேச 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 நடந்துகிட்டே இருக்குது. இப்போ அநேகருக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, எங்கே பேசுகிறது ஒரு வேலையா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. பேசுகிறது ஒரு வேலையா அப்படின்ற சிலருக்கு வந்து கேள்விப்படுது. உண்மையாகவே அது ஒரு பெரிய வேலை தான். ஏன்னா பேசுகிறது வந்து நம்ம கவனமாக பேசுகிறேன்னா நிறைய பிரச்சனையும் வந்துடும் இல்லையா? அப்போ வந்து இன்றைக்கி வந்து பேசுகிறதுனால வந்து ஆண்டவர் வந்து அவர் ஒவ்வொரு காரியங்களையும் பேசினார். அப்போ பேசும்போது இன்றைக்கி பாருங்கள், அனைவரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தாங்கள் வந்து குறிப்பாக பாஸ்டர்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கோமே, அவங்க தான் அதுக்கு பெரிய பிரச்சனை காரணமே அவங்க தான். ஒன்று இவங்க பணம் வேணான்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிலர்லாம் பாருங்கள், வேலை செய்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. ஆண்டவர்கிட்ட வண்டிங்களான்னா நீங்கள் அடுத்து வேலைக்கு போகிறத கட் பண்ணிவிட்டு ஊழியத்துக்கு வாங்கணுவாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் முதல்ல வேலைக்கு போகன்றேன். ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தாவே உங்களை பார்த்து 10 பேர் ரசிக்கப்பட்டு வந்துடுவான். இப்போ இந்த இடத்துல நான் சொல்கிற கவனிங்க, வேலை முக்கியமாக நீங்கள் செய்கிற ஊழியம் முக்கியமானா நான் சொல்லுவேன் வேலை தான் முக்கியம்னுவேன். ஏன்னா கடவுள் உங்கள் மேலே வச்சுருக்கிற அந்த திட்டத்தை என்ன செய்யணுங்க, அதை நிறைவேற்றன்னு சொன்னால் முதல்ல நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருந்தால் தானே மற்றவங்களை நல்லா வைக்க முடியும். நீங்களே உட்காந்துட்டு பாருங்கள், ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறீங்க, வேலைக்கு போகவே இல்லை, எந்த கையில் காசே கிடையாது. அவங்கள ஒரு ஆளை வந்து ஆண்டவரை சொல்லி சபை கூட்டு வரணும், ஒரு 5 ரூபா கொடுத்து ஏதாவது ஒரு ஆட்டை கிட்ட பிடிச்சி கொண்டு வரணும்னு வச்சுங்களேன், கையில் உங்கள்கிட்ட காசு இல்லைன்னு நீங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போ நீங்கள் முதல்ல நல்லா இருக்கணும். அனைவருக்கு வந்து இந்த விஷயம் தெரியாமல் பாருங்கள், நிறையா ரசிக்கப்பட்டோன்னா ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வந்துருங்க இன்றைக்கி ஊழியத்துக்கு போகணும். நான் ஊழியத்துக்கு போகிறத பற்றி தவறாக சொல்லுங்க. நான் வந்து சிறு வயதுலேருந்து ஊழியம் செய்கிற ஒரு ஆள், சாதாரண இல்லை. ரசிக்கப்பட்ட 14 வயசில் ரசிக்கப்பட்டேன். 16-17 வயசுலலாம் வெளியில் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து தெருவிலே பிரசங்கம் பண்ணுவேன். தெருவில் நின்று மதுரை பெரிய சிட்டியுடைய அந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டிலே பிரசங்கம் பண்ணுறாள். நான் அங்கே நின்று மைக் பிடிச்சி பேசுவேன்.
அதனால் வந்து எனக்கு வந்து இந்த ஊழியெல்லாம் செய்யலை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஊழியம் செஞ்சால் கூட வேலையும் கண்டிப்பாக 8 ஹவர்ஸ் நான் பண்ணுவேன். அந்த மாதிரி என்னுடைய இது. ஏன்னா நான் ஊழியங்களை வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஊழியத்துக்கு வரக்கு முன்னால் 4 ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணணும். ஒரு நாளைக்கு 4 தடவை பிரசங்கம் பண்ணணும். சாயங்காலங்களில் 4 இடங்களில் ப்ரேயர் மீட்டிங்கில் 3 இடங்களில் ப்ரேயர் மீட்டிங்கில் டீச் பண்ணணும். 4 இடங்களில் சண்டே ஸ்கூல் நடத்தணும். அப்போ 7 நாளுமே எனக்கு வேலை தான். இதுக்கு இடையில் நான் என்ன செய்வேன்னா, கண்டிப்பாக 3 ஷிஃப்ட் அட்டன் பண்ணுவேன். 3 ஷிஃப்ட்டு நான் அட்டன் பண்ணுறாள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா டபுள் ஷிஃப்ட் கண்டினியூ பண்ணுவேன். சில நேரங்கள்னா அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் தான். அதனால் பாஸ் வந்து, ஏன்னா ஊழியத்துக்கு வர்றவங்கலாம் பூரா சோம்பேறியா எங்கிட்ட தூங்கிட்டு இருக்கவங்களாம் கூப்பிட்டு வர்றனா தப்பு. அது முழுக்க நான் தப்புன்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஆட்களை நான் நம்புறதே கிடையாது. அதனால தான் பாருங்கள், வேலை வந்து நம்ம முக்கியன்றதை நான் பேசுகிறேன். இவ்வளவு தைரியமாக பேசுகிறேன் இல்லையா? அப்போ வேலை வந்து முக்கியம். அப்போ வந்து பாருங்கள், சில ஊழியக்காரங்க அப்படி பண்ணிடுறாங்க பாருங்கள். நீங்கள் வந்து ரசிக்கப்பட்டுட்டீங்கன்னா உடனே ஊழியத்துக்கு வந்துருங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல நீங்கள் வேலைக்கு போகிறது தான் முக்கியம். முதல்ல முக்கியம். சரி, ஏங்க வேலைக்கு போகிறது முக்கியம் அப்படின்னா, ஆண்டவரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல மனுஷனுக்கு ஊழியத்தை கொடுக்கல, முதல்ல அவனுக்கு என்ன கொடுத்தாருங்க? வேலையை கொடுத்தாரு. எல்லாரும் சொல்லுங்கள், என்ன? அது வேலையை கொடுத்தார். அப்போ முதல்ல வேலையை கொடுத்துருக்காருன்னா அப்போ வேலை தான் முக்கியம் இந்த இடத்துல வந்து. அப்போ மக்கள்லாம் மக்கள்லாம் அழிகிறாங்களே, ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்கள் நல்லா இருந்தாவே உங்கள் மூலமாக வந்துடுவாங்களே. நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. நீங்கள் செய்கிற தொழிலும் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படுது. நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் வந்தாளுங்க, நல்ல ஒரு வீடை கட்டுறீங்க, எல்லாம் வாங்கிட்டுருக்கீங்கன்னா உங்களை பார்த்தே 10 பேர் வந்துடுவாங்க. இது நான் சொல்கிறத நீங்கள் கவனிங்க. நீங்கள் சொல்கிறத விட நீங்கள் வாழ்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அப்போ வேலை வந்து எவ்வளோ ஒரு முக்கியமானதுன்னா பாருங்க, ஆண்டவர் பாருங்க, அவர் வேலை செய்கிறாரு. ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க? அவர் வந்து வேலை செய்கிறாரு. இதை பற்றி இது ஒரு வேலையா, பேசுகிறது ஒரு வேலையானா, இன்றைக்கி நிறைய பாருங்கள், நிறைய டீச்சர்ஸ்லாம் பாருங்கள் நல்லா சம்பளம் வாங்குறாங்க. அவங்கெல்லாம் எல்லாம் டெய்லி போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது ஆளுக்கு ஒரு மம்பட்டி கடை போகிறாங்களா? எந்த டீச்சராக அப்படிங்க பார்த்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது இல்லையா? சரி, அவங்கள விடுவோம். அவங்க போகிறாங்க, அவங்க டீச் பண்ணுறாங்க. வக்கீல் எடுத்துக்குங்க. வக்கீல் எந்த வக்கீலாவது போய் பாருங்கள், கடலாம் தூக்கிட்டு போய் எங்கேயாவது கோர்ட்டில் நின்றுட்டு யுவர் ஆனர் மம்பட்டி எடுத்து ஒரு போடுறானா? கிடையவே கிடையாது. என்ன பண்ணுறாங்க? பேசுகிறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க? லாவை எடுத்து படிச்சுட்டு கரெக்டாக போய் அட்டன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய்கள் சம்பளம். உண்மையா இல்லையா? உண்மை. பெரிய ப்ரொபோசர்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச நண்பர்களாக இருக்கிறாங்க. அதில் சிலர்லாம் ஒரு 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 மாதத்துக்கு 1,75,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. அவங்க யாருன்னா டீச் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 2 பீரியட் தான் அட்டன் பண்ணுறாங்க. 2 பீரியட் தான் அவங்க எடுக்கிறாங்க. இவங்களுக்கு எதுங்க 1,75,000 ரூபா சம்பளம் அப்படின்னு கேட்டால், அவங்க படிச்சிருக்கிறாங்க, டீச் பண்ணுறாங்க, அரசாங்கம் அப்படிப்பட்ட சம்பளத்தை கொடுக்குது. பேசுகிறதுக்கு இவ்வளோ சம்பளமா அப்படின்னா, நாங்கள் படிச்சுட்டு வந்து பேசுகிறோன்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா? அப்போ பேசுகிறது ஒரு பெரிய வேலை, பெரிய வேலையிலே நினச்சிடக்கூடாது. ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க? இந்த மாதிரி வந்து அவர் என்ன பண்ணுறாரு? பேசி எல்லாவற்றையும் உருவாக்குகிறார். அதில் வந்து உருவாக்கும் போது வெளிச்சத்தை உண்டாக்குறாரு, செடி கொடி மரமெல்லாம் உருவாக்குறாரு, வெட்டாந்தரையை உண்டாக்குறாரு, செடி கொடி மரமெல்லாம் உண்டாக்குறாரு. எல்லாமே உருவாகுது. எல்லாமே உருவாகுனா எல்லாத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். பிள்ளைகளை கொண்டு போய் படிக்க வைக்கிறோம். எல்கேஜியில் வந்து முதல் நாள் சேர்க்குற அன்னைக்கு அவன் படுற பாட்டு பார்த்தீங்கன்னா அழுது கத்தி கதறான். அவனுக்கு மட்டும் இந்த எல்கேஜிக்காரன் மட்டும் 3 டீச்சர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? இல்லை, ஒரு டீச்சரே அவன் அழுகாமல் பார்த்துக்கணும். நான் ஒரு நாள் ஒரு டீச்சர் நான் போயிருந்தேன் பாருங்கள், என்னுடைய மகன் எல்கேஜி சேர்க்கும் போது அழுதுகிட்டு டிக்குது அந்த அம்மா. ஏன் அப்படின்னு கேட்டால் சொல்ல, ஐயோ இவன் 40 பேர் ஒன்றா அழுகிறான். இந்த அம்மா அவங்கள பார்த்தோன்னா அந்த அம்மாவுக்கு அழுகு வந்துருச்சு. என்ன பண்ண முடியும்? ஒருத்தனா கண்ட்ரோல் பண்ணாலும் முடிய மாட்டேது. ஒருத்தன் ஆரம்பிச்சானா எல்லாருமே ஆரம்பிச்சிருவாங்க. அவனை நீங்கள் ஒன்றும் பண்ணவே முடியாது. அப்போ ஏங்க அவனை கொண்டு போய் எல்கேஜியில் ஏ போடுறதுக்கு இந்த அம்மாவுக்கு 25,000 ரூபா சம்பளமானு கேட்டிங்கன்னா, அந்த ஏ போட வைக்கிறதே பெரிய விஷயங்க இல்லையா? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? பேசுகிறாங்க, அதெல்லாம் அந்த காரியங்கள் செய்கிறாங்கன்னா, அப்போ அந்த பெரிய வேலை நீங்கள் சொல்லிட முடியாது. நான் சொல்கிறேன், ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன் தம்முடைய வார்த்தையினாலே வேலை செய்தார். தம்முடைய வார்த்தையினாலே வேலை செய்தார், எல்லாமே உருவாக்கினார். அப்போ உருவாகும் போது பாருங்கள், எல்லாம் வார்த்தையினால் உருவாக்கிட்டே போகுது. நீங்கள் பாருங்கள், எல்லாம் மனுஷன் அப்படி தான் உருவாக்குறாரு. அவர் சொல்கிறார், நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோம் என்று சொல்கிறார். சரி, ஆண்டவர் வார்த்தையினால தான் வேலை செஞ்சார் மட்டும் இல்லைங்க, கையினாலே வேலை செய்தார் என்று வேதம் சொல்லுது. எடுங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு வாங்க. 15வது வசனம், ஆதியாகமம் 2:15. அங்கே நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2:15 அங்கே சொல்கிறாரு, தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தும் காக்கம் வைத்தார். தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்துள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமையை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்துள்ள சகலவித பறவைகளையும்
மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்த 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 ஜீவசந்துகளுக்கு ஆதாம் எந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களும் ஆகாயத்து பறவைகளையும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு 5 நித்திரை வர பண்ணினார். அவர் நித்திரையடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்திலே கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தான் தாயை விட்டு தன் மனைவியோடே சேர்ந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். நல்ல குடிங்க. ஒரு வேலையை செய்கிறார். என்ன வேலை செய்கிறாரு? முதல்ல நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறாரு, அது ஒரு வேலை எல்லாத்தையும் உருவாக்குறாரு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? கையினால வேலை செய்கிறாரு. கையில் என்ன செய்கிறாரு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாத்தையும் உருவாக்குறாரு. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் மனுஷனை உருவாக்குற விதத்தை பாருங்கள். ஒரு இந்த ஆதாமை வந்து உருவாக்கிட்டாரு, அவன் இருக்கான். எல்லாத்துக்குமே வந்து பாருங்கள் ஏற்ற துணை இருக்குது. ஆனால் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம இதில் வரணும். ஏன்னா அவர் சொல்கிறார் 15ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நீ தோட்டத்துள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். நல்ல கவனிங்க. முதல்ல ஆதாமுக்கு வேலையை கொடுத்துட்டு தான் அடுத்து என்ன பண்ணுறாங்க? ஒரு ஏற்ற துணையவே கொடுக்குறாரு. ஏன்னா வேறு 2 பேரும் பண்ணியாக கிடக்கூடாது. என்றைக்குமே வந்து பாருங்கள், இன்றைக்கி நிறையா வாலிபர்கள்லாம் பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவனே ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறது, போய் யாராவது ஒரு ஆளை சூஸ் பண்ணுறது. அவர் வந்து முதல்ல அவனை கொண்டு வராரு, அந்த தோட்டத்துக்கு கொண்டு வராரு. தோட்டத்தில் கொண்டு வந்து தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். முதல்ல வேலையை கொடுக்குறாரு. முதல்ல என்ன பண்ணுறாருங்க? வேலையை கொடுத்தாரு. வேலையை கொடுத்து பாருங்கள், கடைசி என்னாச்சுன்னா பாருங்கள், அடுத்து சொல்கிறாரு, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் சகலவித கனியையும் புசிக்கவே வேலை செஞ்சால் சாப்பாடு கிடைக்கின்ற சொல்லிட்டாரு. 15ஆம் வசனத்தில் வேலையை கொடுக்குறாரு. நல்லா நீங்கள் கவனிங்க. 15 வந்து வேலையை கொடுக்குறாரு. 16 சொல்கிறாரு, என்ன பண்ணலாங்க? தோட்டத்தில் இருக்க சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம். வேலை செஞ்சால் நீ சாப்பிட்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பட்டினியாக இருக்க மாட்டேன். அப்போ வேலைக்கும் நம்முடைய பொருளாதாரத்துக்கும் நம்ம சாப்பாட்டுக்கும் ஒரு பெரிய நெருங்கிய உறவு இருக்குது. நீங்கள் வேலை செய்யாமல் வந்து ஏதாவது அங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதான் நான் சொல்கிறேன். சில நேரங்களில் பாருங்கள் வந்து இந்த பெற்றோர்களோ அல்லது வாலிப பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி தான், முதல்ல வந்து நல்லா படிக்குதா பிள்ளை, நல்லா ஒரு நல்ல வேலைக்கு போதா, நல்லா சம்பாதிக்குதா, அப்படி நீங்கள் போய் அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு திருமணத்துக்கு ஒரு அந்த டிசைட் பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும். சிலருக்கெல்லாம் பாருங்கள் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லி போய் ஆம்பளையும் போய் விழுந்துடுறான்ப்பா. நீங்கள் நல்லா கவனிங்க. ஆண்டவர் முதல்ல என்ன பண்ணாருன்னா, முதல்ல ஆதாமுக்கு வேலையை கொடுத்தாரு. அடுத்து என்ன பண்ணுறாரு? நல்லா சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டையும் கொடுத்தாரு. வேலை செஞ்சால் என்ன பண்ணுவாருங்க? சாப்பாடை கொடுத்துட்டு பார்க்குறாரு. இப்போ ஓகே, இவன் வேலையும் செய்கிறான், அடுத்து என்ன செய்கிறான்? சாப்பிடவும் செய்கிறான். ஓகே ரைட்டு. இப்போ என்ன பண்ணலாங்க? இவனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம். யாருக்கு முதல் கல்யாணம் முடிச்ச ஆள் யார் தெரியுமா உங்களுக்கு? யார்? ஆண்டவர் தான். அப்போ கல்யாணம் முடிக்கிற தப்பானா? கல்யாணம் முடிக்கிற தப்பு கிடையாதுங்க. கல்யாணன்றதை கடவுளுடைய திட்டம். தீர்மானம் அது பாருங்கள், திருமணம் என்பது கடவுளுடைய திட்டம். எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏஜில் ஒரு திருமணம் பண்ணிக்கின்ற நல்ல ஆசை, நல்ல விருப்பம். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் வேலையே இல்லாமல் உட்காந்துட்டு கல்யாணம் முடிக்க போகிறேன்னு சொன்னால் அது சாத்தியமே இல்லை இல்லையா? அப்போ வேலை செய்யணும், சாப்பிடணும். அதுக்கு பிறகு வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவனுக்கு போய் அவர் கையினாலே வேலை செய்கிறார். முதல்ல இவனுக்கே வேலை செய்ய கற்றுக் கொடுக்குறாரு. இவர் வேலை செய்கிறாரு 1ஆம் அதிகாரத்தில் முழுவதுலையும். சரியா? செஞ்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு பாருங்களேன். இதில் இன்னொரு வசனம் கூட நம்ம அந்த இதில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் 1ஆம் வசனம், இவ்விதமாய் வானமும் பூமியும் அவையில் சர்வசனை உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியெல்லாம் 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். நல்லா பாருங்க, வேலை செய்கிறாரு. 6 நாள் வேலை செய்கிறாரு, 7ஆம் நாளில் ஓய்ந்திருக்கிறார். சிலருக்கு 6 நாள் ஓய்வு தான், 7 நாள் சிலருக்கு ஓய்வு தான். படுத்து தூங்க வேண்டியது. நல்லா வேலை செய்யணும். ஏன் அப்படி சொல்லணும்னா, அவர் வேலை செஞ்சுருக்கிறாரு, மனுஷனுக்கு அவர் தான் வேலையை கொடுத்துருக்காரு. அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு பிறகு தான் என்னங்க திருமணத்தையும் கொடுக்குறாரு. இப்போ ஆதாம் ஏவாளுக்கு என்ன பண்ணுறாரு? ஆதாம் நல்லா இருக்கிறான். அவனுக்கு முதல்ல ஆப்ரேஷன் டாக்டர் யாருங்க? ஆண்டவர் தான். அவரே என்ன பண்ணுறாரு? ஒரு விலா எலும்பை எடுத்து என்னது ஏவாளை உருவாக்கி ஆதாம்கிட்ட கொண்டு வந்து விடுறாரு. அவன் உடனே பார்க்குறான், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது.
அவன் சொல்கிறான், இவள் என் 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 என்னது என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறாள். நான் மனுஷன், அவள் மனுஷி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இது நிமித்தம் வேதம் சொல்லுது, இது நிமித்தம் 24ஆம் வசனத்தில் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சம். இது இந்த இந்த தாயின் தாப்பனை விட்டுனோன்னா எல்லா பேரையும் அம்மா அப்பாலாம் கொண்டு அனாதை ஹாஸ்டலில் போய் சேர்த்துருக்கலாம் கிடையாது. அப்படி நினைக்கக்கூடாது. நீங்கள் நினச்சிக்கிறா அதுவும் தப்பு. அங்கே இவர் அனைவரும் என்ன பண்ணி நினைக்கிறாங்கன்னா, இது நிமித்தம் தாயும் தாப்பனை விட்டு யாரோட மனைவியோடு சேர்ந்திருப்பாயாக அப்படின்னா அம்மா அப்பாலாம் இனிமேல் ஆர்பணிச்சுக்கு அனுப்பிச்சி விட்ருவான். இப்போ அது என்னது முதியோர் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவோம். இவங்க எல்கேஜியில் சேர்க்கிற மாதிரி அவங்கள பூரா முதியோரில் போய் சேர்த்து விட்ருவோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து அதை சொல்லலை அவர். அப்படி சொல்ல அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் திருமணமான பிறகு ஒரு கணவன் மனைவி நீங்கள் தீர்மானம் எடுக்கலாம். ஒரு கணவனும் ஒரு மனைவி நீங்கள் போய் ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு நல்ல தீர்மானங்கள் எடுக்கிறது நீங்கள் டிசைட் பண்ணணும். இப்போ இந்த வேலையெல்லாம் வந்து பாருங்கள், அவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல வார்த்தையில் சிருஷ்டிக்கிறாரு, ரெண்டாவது என்ன பண்ணுறாரு, அவர் வந்து கையினாலையுமே வேலை செய்கிறார். அப்போ அவர் வேலை செஞ்சுருக்காரு, அவர் தான் நம்முடைய மாதிரி. நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கி என்ன பண்ணுங்க, நல்ல அவர் நம்முடைய மாதிரியாக இருக்கிறனால நம்ம ஒவ்வொருவருமே வேலை செய்ய வேண்டும், வேலை செய்ய வேண்டும். சரி சரி, வேலை செய்யும் போது பாருங்கள், இப்போ 6 நாளும், ரெண்டாவது விஷயம் பாருங்கள், 6 நாளும் அவர் என்ன பண்ணார் பாருங்கள், வேலை செஞ்சுட்டு 7ஆம் நாளே ஓய்ந்திருந்தார். அப்போ சிலருக்கு என்ன ஆயிருதுன்னா, ஆண்டவரே ரெஸ்ட் எடுக்கிறார் போலங்க, அவருக்கு ரொம்ப டயர்ட் ஆகிட்டார் போல அப்படின்ற மாதிரி என்ன நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அவர் என்ன பண்ணுறாருன்னா பாருங்கள், அந்த 6 நாள்லையும் ஒரு பாருங்கள் வேலை செஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு, 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார். இப்போ அந்த வசனத்தை பாடுதோம் நம்ம வந்து 2:2 பாருங்களேன், தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகள் எல்லாம் 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே என்ன பண்ணாரா, ஓய்ந்திருந்தார். ஏன் ஓய்ந்திருந்தாருன்னு பரவாயில்ல, ரெஸ்ட் எடுக்கிறார் போல, ரொம்ப டயர்ட் ஆகிட்டார் போல. அப்படி கிடையாது, அவருக்கு ரெஸ்ட்டே தேவை கிடையாது. அவர் வந்து ரெஸ்ட் தேவையில்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து தாம் உருவாக்கின எல்லாவற்றையும் குறித்து என்ன பண்ணுறாரு, சந்தோஷப்படுகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். அதை பார்க்கும்போது, அவர் அந்த வேலையை பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரு பெரிய திருப்தி உண்டாகுது. அவரை பார்க்கும்போது தாம் உருவாக்கின ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெரிய திருப்தி அவருக்கு. அப்போது நான் சொல்கிறேன், இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம செய்கிற வேலையை முதல்ல நமக்கு திருப்தியாக இருக்கணும். நான் இதை தான் போன வாரம் சொன்னேன், நம்ம செய்கிற வேலை யாருக்கு திருப்தியாக இருக்கணுங்க, நமக்கு திருப்தியாக இருக்கணும். நமக்கு திருப்தியாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு எப்படி இருக்குங்க, திருப்தியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, முதல்ல நீங்கள் திருப்தியாக அந்த வேலையை செய்யணும். மற்றவங்க பார்க்குறாங்களா, பார்க்கலையா, அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க, அப்படி வேலை செய்யக்கூடாது. நான் வேலைக்கு போனால் யார் பார்க்குறது, கர்த்தர் பார்க்குறாரு. கர்த்தர் பார்க்குறாருன்ற அந்த மாதிரி நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நாள் வேலைக்காரராக இருந்தால் கூட ஒரு நாள் கண்டிப்பாக ஓனராகவே நீங்கள் மாறிடுவீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா சூப்பர்வைசரிங் இல்லாமல் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா பாருங்கள், மேலே போயிட்டே இருக்கலாம், கடகடம் போயிட்டு இருப்போம் பாருங்கள். ஏன்னா அது வந்து அப்படி தான், அதுதான் கடவுள் வந்து விரும்புகிறாரு. பாருங்கள், இவர் இது சொன்னால் தான் நான் செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன், அப்படி இல்லை. என்ன பண்ணணும்னா, நம்ம செய்கிற அந்த வேலையை வந்து முதல்ல நம்ம திருப்தியோடு செய்யணும், நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்கணும், நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து அந்த வேலை வந்து கர்த்தர் வந்து அந்த வேலையை வந்து என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதித்திருக்கிறான்றதை நமக்கு விளங்க முடியும். அப்போ நான் சொல்கிறேன், முதல்ல வந்து அந்த 7ஆம் நாளில் ஓய்ந்திருக்கும்போது சிலர்லாம் சொல்கிறாங்க, எங்கள் 7ஆம் நாள் அன்றைக்கி எல்லா பேரும் சர்ச்சுக்கு ஓடி போயிருக்கீங்க, ஞாயிற்றுக்கிழமாச்சுன்னா எல்லாம் ஓடுறீங்க, அங்கே என்ன தான் அப்படி அப்படின்னா நான் சொல்கிறேன், வந்து இன்றைக்கி 6 நாள் வேலை செய்கிறோம், 7ஆம் நாளில் பாருங்க நம்ம மனுஷனாக இருக்கோம், சில நேரங்களில் சில சோறு கூட இருக்கலாம். ஆனால் வரும்போது என்ன ஆகுதுன்னா, கர்த்தர் நமக்கென்று உருவாக்கின எல்லா விதமான காரியங்கள் என்ன பண்ணுறாரு, அவருடைய வசனத்தை கொண்டு நம்ம அறிந்து கொள்கிறோம். நம்மளை வழி நடத்துகிற விஷயம், வேலை செய்கிறதுல கூட கர்த்தருடைய ஞானம் வேணும், அறிவு வேணும். அதுக்கு வந்து நான் பண்ணுற பிரசங்கத்தில் திடீர்னு ஒரு வார்த்தை உங்களை டச் பண்ணிடும், அந்த ஒரு வார்த்தை போதும், அந்த ஒரு வார்த்தை போதுங்க, ஒரு வார்த்தை போதும், அந்த ஒரு வார்த்தை உங்களை பெரிய ஒரு ஆளாக ஆக்க முடியும். ஏன்னா தேவன் வந்து அப்படித்தான் அதை என்ன பண்ணுறாரு, வைத்திருக்கிறார். அப்போ வந்து 7ஆம் நாளில் வந்து அவர் ஓய்ந்திருந்தார். உடனே இன்றைக்கி அவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டார் நினைக்க வேண்டியதில்லை. நான் கடைசி போன வாரம் கூட சொன்னேன் நம்ம அதை பற்றி. தேவன் வந்து களைப்படைந்தபடினாலே அவர் என்ன பண்ணலங்க, அவர் ஓய்வெடுக்கவில்லை, அவர் வேலை செய்து முடித்தபடினாலே என்ன பண்ணாருங்க, ஓய்ந்திருந்தார், எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ எந்த வேலையுமே இல்லை அவருக்கு. ஏசாயா 40ஆம் அதிகாரம், ஏசாயா 40ஆம் அதிகாரம் பாருங்கள், 28ஆம் வசனம் பாருங்கள், 28ஆம் வசனம், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராய் அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை, இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. என்ன சொல்கிறார் பாருங்க, பூமியின் பாருங்க சொல்கிறாரு, கர்த்தராய் அனாதி தேவன் என்ன செய்யலை, அவரே சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அவருக்கு எதுக்கு அப்புறம் ரெஸ்ட்டு,
பாருங்க அடுத்த வசனத்துக்கு வாங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு அவர் என்னது சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் சோர்ந்து போறது கிடையாது. ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைய சில நேரங்களில் சோர்வுகள் ஏற்படுது. சில நேரங்களில் பாருங்க அந்த வசனம் சொல்லுது, அவர்கள் என்னது சோர்ந்து போறவனுக்கு அவர் என்னது பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இப்போ ஆண்டவர் ஏன் பண்றாருன்னா, அவர் ஒன்றும் சோர்வாகலைங்க. ஆனா நம்ம ஆண்டவரை வந்து ஆராதிக்க இந்த வர அன்னைக்கு என்ன ஆகிற சோர்வு வந்துடுது மக்களுக்குள்ள. 6 நாள் வேலை செய்கிறோம், பெரிய ஒரு சோர்வு. யாரோ என்னென்னமா பேசுகிறான், தேவையில்லாத பிரச்சனைலாம் நம்மகிட்ட கொண்டு வர்றான், மனதே குழம்புறது, பயம் வருது, கவலை வருது. இதெல்லாம் போக்கணும் போது என்ன ஆகிடுதுன்னா ஒரு பெரிய சோர்வு வருது இல்லையா? பாருங்க அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர் என்ன பண்ணுறாரா, சோர்ந்து போறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆண்டவரை வந்து ஆராதிக்க வரும்போது என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? அந்த சோர்வுகள் நம்மளை விட்டு போகுது. ஆராதிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை ஆராதிக்கிறோம், தேவனுடைய வசனத்தை கேட்குறோம். ஐயோ இனிமேல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, இல்லை நான் உன்னை விட்டு விழுது உன்னை கைவிடும் பேசுறாரு. பேசும்போது இப்போ சோர்ந்து போற ஆளுக்கு என்ன ஆயிருதுங்க, ஒரு பெரிய அங்கே பாருங்க சொல்றது, அவர் சோர்ந்து போறவனுக்கு என்ன பண்றாராம், பலன் கொடுத்து, இல்லை நீ போயிட மாட்டேன், உனக்கு நான் வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வச்சிருக்கேன், ஒன்று சோர்ந்து போயிடாத அப்படின்னு என்ன பண்றாரு, கர்த்தர் உள்ள இருந்த இந்த வசனத்து மூலமாக கூட பலன் கொடுக்கிறார். ஏன் ஞாயிற்றுக்கிழமை உடனே தெரியுமாங்க? அதுதான், அவர் சோர்ந்து போல, அவர் இலைப்படையலை. ஆனால் ஒருவேளை தம்முடைய ஜனங்கள் சோர்ந்து போனா, தம்முடைய ஜனங்கள் பலன் குன்றி போச்சுன்னா அவங்களை தேற்றுவதற்கு என்ன பண்ணாருங்க, இந்த 7ஆம் நாளில் நம்மளை போதிக்கிறார் அவருடைய வார்த்தையை கொண்டு. பாருங்க சொல்றாரு, அவர் சோர்ந்து போறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை. கவலையினால சிலருக்கெல்லாம் எலும்பெல்லாம் அப்படியே வலிக்க ஆரம்பிச்சிருது. அந்த கவலைனால சிலருக்கெல்லாம் பாருங்க எலும்பே வலிக்கும். சோர்வு, அவ்வளோ பெரிய சோர்வு, வேலைக்கு போக கூட மனசே வராதுங்க. ஏன்னா ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு சில பிரச்சனைகள். ஆனால் என்ன இருந்தால் இங்கே வரும்போது சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, நான் என்னது, அதாவது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன பண்ணாராம், பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம், இன்க்ரீஸ் பண்ணுறாருங்க, மல்டிபிகேஷன் பண்ணுறாரு. சோர்வெல்லாம் போய் இப்போ என்ன ஒரு புது பலன் ஏற்படுது, ஒரு பெரிய புது பல, ஒரு அந்த கவலையெல்லாம் போயிருந்தீங்க வந்து ஆண்டோட சமூகத்தில் வரும்போது. அடுத்து சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்திரவுள்ள புது பலன் அடைந்து. நேற்றுக்கு இருந்த பலன் கிடையாது, இன்னைக்கு புதுசாக ஒரு பலன் கொடுக்குறாரு. என்ன பலன் கொடுக்குறாரு பாருங்க, கர்த்தருக்கு காத்திரவுள்ள புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டையடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்பார்கள், இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து அதாவது கர்த்தருக்கு காத்திருக்க பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வேலைகள்லாம் கொஞ்சம் விட்டுட்டு வர்றோம், வசனத்தை கேட்குறோம், எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளவோ கவலை, யாரோ என்னென்னமோ சொல்கிறான், இது ஒன்றுமே நடக்கான்ற மாதிரி நமக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. இந்த நேரத்தில் கர்த்தர் பேசுகிறாரு, அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைந்து. நேற்றுக்கு கூடிய பலனை வச்சு ஜெயிக்க முடியல, ஆனால் இப்போ என்ன பண்ணாரு, புதுசாக ஒரு பலனை இன்னைக்கு ஒன்று கொடுக்குறாரு நமக்கு. அதை எப்படி செய்யலாம், அதை எப்படியெல்லாம் ஜெயிக்கலாம், அந்த பலனை கர்த்தர் வந்து கொடுக்குறாரு இல்லையா? அதுக்கு தாங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்துட்டு இருக்கிறோம். நம்ம சும்மா உட்காந்து ஏதோ விளாடுறதுக்கு நம்ம வரல, ஒரு புது பலனை கொடுக்குறாரு. அங்கே சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டையடித்து எழும்புவார்கள், அவர்கள் என்னது ஓடினாலும் இளைப்படையார்கள். நிறைய பிசாசு சில காரியங்களை என்னதை கொண்டு பண்ணுறான், உங்களை இழைச்சி போகிற அளவுக்கு, உங்களை சோர்ந்து போகிற அளவுக்கு, உங்களை ஒரு மாதிரி உங்களை ஒன்றுமே இல்லாமன்ற அளவுக்கு அவன் நம்ம விரட்டி பார்க்குறான், துரத்தி பார்க்குறான். ஆனால் அவர் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாருன்னா பாருங்க, அதாவது அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சோர்வு, ஒரு மாதிரி ஒரு பலவீனம், இதெல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து காத்திருக்கும் போது, ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனையில் நின்று ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, வசனத்தை கேட்கும் போது, நம்ம இருக்கக்கூடிய அந்த கவலைகளும் பாரங்களும் பயங்களும் நம்மளை விட்டு நீங்கி ஒரு புது பலன், ஒரு சோர்வு நம்மளை விட்டு போயிடுது. இல்லை கர்த்தர் என் கூட இருக்காரு. பிசா சொல்கிறான், இல்லை கர்த்தர் உன்னை விட்டு போயிட்டாரு, உன்னை விட்டுருவாரு, போ உனக்கு நடக்காது அப்படின்னு பேசும்போது இவர் சொல்கிறாரு, இல்லை நான் உன்னை விட்டு போகலை, உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொன்னான்னு எவ்வளோ பெரிய பலன் வருது பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய பலன் வருது, எவ்வளோ பெரிய ஒரு அந்த சோர்வு நீங்குது. அதுக்கு தாங்க நம்ம ஆராதனைக்கு வர்றோம். இது வந்து ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணுறலாம் கிடையாது. இந்த வேலையை மற்ற 6 நாளும் நீங்கள் சோர்வு இல்லாமல், இளைப்படையாமல், சந்தோஷமாக, உற்சாகத்தோடு கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றும்படி என்ன பண்ணுறோம், 7ஆம் நாளில் வந்து என்ன பண்ணுறோம், ஆண்டவரை இந்த நாளில் வந்து ஆராதிக்கிறோம். ஏன்னா அந்த வேலைக்கும் ஓய்வு நாளுக்கு ஒரு பெரிய சம்மந்தம் இருக்குது. இது எப்படி நான் சார்ஜ் பண்ணுறது மாதிரி, எங்கள் வீட்டில் இந்த டிஷ் வாஷர் ஒன்று இருக்குது, அதுதான் நான் எக்ஸாம் சொல்ல முடியும், பாத்திரம் வளர்க்குற மிஷின். இந்த மிஷினை போய் மாட்டி விட்டிங்கன்னா பாருங்கள், சில நேரம் என் மனைவி அதை போய் பிளக்கில் மாட்டிட்டா வாட்டுக்கு வந்து வாங்க விசிட்டிங் போகணும்னு சொல்லிட்டா 2 மணி நேரம் ஆயிரும். அதில் செட் பண்ணலாம்.
1.5 மணி to 1.5 மணி நேரம் ஓடும். இல்லைன்னா சில நேரங்களில் பாருங்கள், பாத்திரம் நிறைய கை பிடிச்சிருக்குன்னா தூக்கி உள்ளே போட்டுட்டு 2 மணி நேரம் செட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 2 மணி நேரம் எல்லா ஊழியத்தெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்தேன்னா அப்போ தான் அதை கழுவி வச்சுட்டு அதே தண்ணி எடுத்துக்கிறோம், சுடுதண்ணி அதே போட்டுக்கிறோம். அதே சுடுதண்ணி போட்டு கழுவி வாஷ் பண்ணி நல்லா உலர்த்தி நீங்கள் வரும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேலை செய்ய பாருங்கள். என்ன பண்ணுறோம், அதுக்கு போய் பிளக் பாயிண்டில் போய் என்ன பண்ணுறோம், அந்த மிஷினை போய் அந்த பிளக் பாயிண்டில் போய் சொருகிறோம். திருப்பின சொருகுனா இப்போ அதான் தண்ணி எடுத்துக்கிறது என்ன பண்ணுது, அதே வேலை செய்யுது, எல்லாம் வேலை செய்யுது. தண்ணியெல்லாம் நம்மளாம் ஊற்றினா அதே வேலை, எல்லா வேலையும் செய்யும். அதே சுடுதண்ணி போட்டோம், அதே கழுவும், அதே எல்லாத்தையும் பாத்திரத்தில் காய வச்சிரும். வெளியில் வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. நாங்கள் ஒரு பக்கம் வேலை செய்யுது, மிஷின் ஒரு பக்கம் வேலை செய்யுது. இப்போ என்ன உங்களுக்கு நான் சொல்ல புரியுதா எப்படின்னா, ஏன்னா நீங்கள் அங்கே பிளக்கை போய் மாட்டிட்டு போயிட்டீங்க, மாட்டியாச்சு, ஆன் பண்ணியாச்சே, டைம் செட் பண்ணிட்டோமே அப்படின்னா ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்போ அதே போல தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம பிளக் பாயிண்டில் சொருகிறோம். எந்த பிளக் பாயிண்டில், ஆண்டவருடைய அந்த வார்த்தையாகிய பிளக் பாயிண்டில் சொருகிறோம். சொன்னால் இப்போ நம்மளை சார்ஜ் பண்ணுறாரு ஆண்டவர். செல்ஃபோனை சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் வச்சுக்கலேன், சார்ஜ் பண்ணுறாரு. சோர்வு போயிடுது, கவலை போயிடுது, பயம் போயிடுது. இனிமேல் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பிசாசு பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லை நடக்கும், கர்த்தர் செய்வார்னு பேசுது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த ஓய்வு நாளுக்கும் அதாவது வேலைக்கும் ஓய்வு நாளுக்கு ஒரு பெரிய சம்மந்தம் இருக்குது. அப்போது வேலை செய்கிறோம்னா எல்லா நாளும் வேலை. சிலர்லாம் பாருங்கள், எந்த நான் ஆறானைக்கு கண்டுக்கிறதே கிடையாது. சொல்லுங்க, எங்க ஆறானைக்கு வரல சோர்ந்து போயிடுவீங்க, பலவீனமாயிருவீங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த ஆறானை கலந்துக்கும் பொழுது ஒரு புது பலன் அடைகிறோம். சோர்வுகள் நீங்குது, கவலை போயிடுது, பயம் போயிடுது. ஏன்னா மற்ற 6 நாளும் நீங்கள் உற்சாகத்தோடு பலத்தோடு வேலை செய்யணும். இந்த நாள் அன்றைக்கி என்ன பண்ணுங்க, இங்கே வந்து ஆண்டோடைய வசனத்தில் உட்கார்ந்து கேட்டு அவர் பாருங்கள், அவர் எப்படி அவர் பார்த்த வேலையெல்லாம் ரசிக்கிறாரோ, அவர் எப்படியெல்லாம் அதை வந்து என்ன பண்ணுறாரு, அவர் சந்தோஷப்படுறாரோ, அதே போல் அவர் நமக்காக செய்து வைத்திருக்க எல்லாத்தையும் கண்டு நாம் அவரை மகிழ்ச்சி என்ன பண்ணுறோம், ஆராதிக்கும் போது அவர் மகிழ்ச்சி அடைகிறார். அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி அவர் நமக்கு கொடுக்குறாரு. அப்போ நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ வேலையை வந்து செய்யும்போது நம்ம வந்து அவர் பலவீனமாயிட்டார் அதனால் கிடையாது. அந்த நாளில் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பலவீனமாகலை, அவர் நம்ம பலவீனமான மக்களுக்கு அவர் என்ன செய்கிறார், பலனை கொடுக்கிறார். சோர்ந்து போன மக்களுக்கு ஒரு சோர்வு இல்லாமல் நீக்கி, என்னது எல்லாவற்றையும் நீக்கி, கவலையெல்லாம் நீக்கி, களைப்பெல்லாம் நீக்கி புது பலனை கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்கள், அதுதான் அங்கே நடக்குது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டும் இல்லாமல் நாம் வேலை வந்து பாருங்கள் வந்து நம்ம அதை பெற்றுக்கொள்கிறோம், சரியா? அப்போ வந்து நம்ம வந்து அந்த வேலை செய்யும்போது பெரிய ஒரு அங்கே ஒரு காரியம், ஏன்னா அவர் சோர்ந்து போகிறது கிடையாது, அவர் இலைப்படுறதில்லை. அப்போ நம்ம சோர்ந்து போகிறதுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துமில்லாத ஒரு என்ன சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இதுக்கு போகலாம், எடுங்க. இப்போ வந்து வேலை வந்து தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துது. தேவன் வந்து எப்படிப்பட்டவர்ன்றது நம்ம வேலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேலையை கர்த்தர் எப்படிப்பட்டான்றதை வந்து நமக்கு வந்து காமிக்குது. அந்த வேலை மூலமாக கர்த்தரை காண முடியும். பாருங்கள், வேலை சொல்லுது, எடுங்க. சங்கீதம் 19ஆம் அதிகாரம், சங்கீதம் 19ஆம் அதிகாரத்தில் நான் 1ஆம் வசனத்துலேருந்தே வாசிக்கிறேன், 6 வசனம் வரைக்கும். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆளுன்றதை பற்றி, எப்படிப்பட்ட தேவன்றதை பற்றி வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதான். எவ்வளவு சூப்பராக வேலை செஞ்சுருக்காரு. நான் நினைக்கிறேன், அந்த வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் தேவாதி தேவன் உண்டாக்கியிருக்காரு. ஒவ்வொரு மலையிலையும் நீங்கள் போய் பாருங்கள், ஒவ்வொரு கடலையும் நீங்கள் போய் பாருங்கள். அதை விடுங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் மாடியில் நின்று பாருங்கள், எவ்வளோ அழகாக தெரியுது, எவ்வளோ அற்புதமாக கர்த்தர் உருவாக்கி இருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது சொல்லி முடியாத அவருடைய கடவுளுடைய அந்த மகிமையை பார்க்க முடியுது இல்லையா? எவ்வளவு நம்முடைய தேவன் அவ்வளவு நல்ல தெய்வமாய் இவ்வளோ அற்புதமாக உருவாக்கி இருக்கிறாரே, ஆச்சரியமாக இருக்கே. ஒரு முறை ஆண்ட்ரூ மாக்குன்னு சொல்லி ஊழியக்காரர் சொல்கிறாரு, ஏதோ ஒரு இடத்துல பாருங்கள், ஒரு பெரிய பூ இவ்வளோ பெருசாக பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு அகலமே, அந்த பூவுடைய அகலமே கிட்டத்தட்ட ஒரு 2-3 அடி இருக்குன்றாங்க. எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே முளைச்சிருக்கான், யாரும் இது வரைக்கும் பார்க்கவே இல்லையா. அப்போ அவருக்குள்ளே வந்து என்னென்னா, யாருமே பார்க்கல, இது ஏன் கடவுள் இங்கே உருவாக்கி இருக்கிறாரு, ஏன்னா அவர் ரசிக்கிறாராம். யார் ரசிக்கிறாரு? அவர் ரசிக்கிறார். நான் சொல்கிறேங்க, நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் மிக அற்புதமாக உருவாக்கி இருக்கிறார். வேதம் சொல்லுது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. எவ்வளவு நல்ல அந்த வானத்தை பார்க்கும்போது தூணே இல்லாமல் இவ்வளோ பெரிய அழகாக உருவாக்கி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆகாய விரிவு அவருடைய கிரியைகளை அறிவிக்கிறது. பார்க்கும்போது ஐயோ, நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர், கர்த்தருடைய மகிமையை என்னால் பார்க்க முடியுதுங்க, அற்புதமாக பார்க்க முடியுது. அப்போ அவர் சொல்கிறாரு பாருங்கள், பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது, அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகள் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆனாலும்
ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்ன்றதை அழகாக அப்படியே சொல்லுதுங்க. அந்த பகலில் பார்க்கும்போது, அந்த இரவை பார்க்கும்போது என்ன மாதிரி அழகாக உள்ள நட்சத்திரங்களை, கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை தேவன் வைத்திருக்கிறார். பாருங்க, அது மட்டும் இல்லாமல் பாருங்க சொல்லப்பட்டிருக்கு, அவைகளுக்கு பேச்சு அங்கே சொல்கிறாரா 4ஆம் வசனத்தில், ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது, அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். சூரியன் அப்படியே இருக்குது, அழகாக வந்துட்டு இருக்கு, சூரியனை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாரு, அது என்ன பண்ணுதான், நல்லா கவனி 5ஆம் வசனத்தை பாருங்களேன், அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனை போல, பராக்கிரமசாலியை போல தன் பாதையிலே ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லா ஆண்களுக்கும் கல்யாணத்தன்னைக்கு ஒரு சுறுசுறுப்பு வந்துடுது, வரத்தான் செய்யும், வருது. ஒருவேளை கல்யாணம் ஆளுக்கும் உங்களுக்கு நிச்சயமாக வரும், அதை நான் நம்புகிறேன், ஏன்னா கர்த்தர் உங்களை வச்சிருக்காரு, சரியா? சரி. ஆனால் அது ஒரு நாளைக்கு அந்த கல்யாணத்தில் அன்னைக்கு எல்லாரும் வரவேற்பாங்க, ரொம்ப பொக்கே கொடுப்பாங்க, அதை கொடுப்பாங்க, எல்லாம் ஒரு ஹாப்பி சந்தோஷம் தான், சூட் வீட்டில் மாட்டிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் இது டெய்லி மாதிரி இருக்குமானா, கல்யாணம் முடிஞ்ச ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு எல்லா பேரும் ஓடி போயிடுவான். இப்போ யார் இருக்கணும்? புருஷன் முஞ்சாய் தான் இருக்கணும். இது டெய்லி மனவாள மாதிரி சூட்டை மாட்டிட்டு போமா? என்ன செய்யணும்? காலையில் எழுந்திரிச்சோன்னா அங்கே சமைக்க போனோம், அந்த அம்மா மாதிரி திரும்ப போய் எல்லாம் வேலை கிளைக்கெல்லாம் போகணும். இது டெய்லி நடக்காது. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுங்க, எப்படி சொல்லுன்னு பாருங்கள், எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. அப்படி சொல்கிறாரு, அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனை போல, பராக்கிரமசாலியை போல தன் பாதையிலே ஓட மகிழ்ச்சியாக இருக்குது. டெய்லி கல்யாணம் முடிச்சாலுமா இவர் தான் யார்? சூரியன். மணவாளமா இவர் தான். ஐ மீன் டெய்லி எப்படி ஒரு 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 ஆளுக்கு கல்யாணம் ஆனால் சூட்டு போட்டு எல்லாம் பண்ணிட்டு வர்ற மாதிரி டெய்லி அதுக்கு யாரும் எதுவுமே சொல்கிறதில்ல. கரெக்டாக என்ன பண்ணுது, காலையில் ஆச்சுன்னா அப்படியே அது தோண்டிய வெளியே அப்படியே பண்ணுது, திரும்ப என்னது அப்படியே மறையுது. இது ரெகுலராக இருக்குன்றாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரா, இந்த வானத்தையும் பூமியையும் சூரியனையும் சந்திரனையும் தேவன் அப்படி உருவாக்கியிருக்கார். அவருடைய வேலை அவ்வளவு சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு பாருங்க, அது வானங்களில் ஒரு மூலையிலிருந்து புறப்பட்டு அவையின் மறுமுனை வரைக்கும் என்னது சுற்றி ஓடுகிறது, அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. நீங்கள் பூமியில் இந்த சூரிய வெளிச்சத்துக்கு மறைவான எதுவுமே கிடையாது, எப்படினாலும் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு லைட் போடலாம், ஆனால் அவர் சொல்கிறாரு அதனுடைய வெளிச்சத்துக்கு இந்த உலகத்தில் எதுவுமே மறைவு கிடையாது. அந்த மாதிரி கர்த்தர் உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்றார் பாருங்க. அடுத்து சொல்கிறார் பாருங்க, அங்கே 6ஆம் வசனத்தில் அங்கே அது அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது, அதில் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய சிருஷ்டிப்பை பார்க்கும்போது, அவருடைய வேலையை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளையிலே, வேலை அவருடைய குணாதிசயங்களை அறிவிக்கிறது. அன்னைக்கு ஆரம்பித்த பூமி இன்ன வரைக்கும் கரெக்டாக ஓடுது. சூரியன் அது பாட்டுக்கு வேலை செய்யுது, சந்திரன் அது வேலை செய்யுது, நட்சத்திரங்கள் வேலை செய்யுது, எதுவுமே சோர்ந்து போதில்லை. அதை விடுங்க, நம்ம எல்லாரையும் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்காரு, கண்ணை கொடுத்துருக்காரு. கண்ணு அழகாக பாருங்கள், சின்ன குழந்தைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த டேமேஜெல்லாம் போயிட்டே இருக்குது. ஹார்ட்டை பாருங்கள், டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுட்டே இருக்குது. எத்தனை மிஷின் நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்ய பாருங்க, அவன் வாரத்துக்கு ஒரு மாதம் ஒரு தடவை 2 தடவை அந்த மிஷினை நிப்பாட்டிடுவான். பெரிய கம்பெனி அது, பெரிய ஒரு ஆயிரக்கணக்கான ஆட்கள் வேலை செய்கிற ஒரு கம்பெனி அது. நிறைய மிஷின்ஸ் ஓடும். நான் கேட்பேன் பாருங்கள், சில நேரம் அந்த ஃபிட்டர்லாம் போய் கேட்பேன், ஆமாண்ணே ஏன் அதெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்க அப்படின்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க பாருங்கள், தம்பி 2 நாளுக்கு ரெஸ்ட்டு மாதத்தில். எதுக்குன்னா அப்போ தான் அதுக்கு ஓவர்லிங் பண்ணணும், எல்லாத்தையும் சரி பண்ணணும், அப்போ தான் அது நல்லா ஓடும். ஆனால் நான் சொல்கிறேங்க, நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா. குழந்தை பிறந்ததுல இருந்துங்க 70 வயசு 80 வயசு 90 வயசு 100 வரைக்கும் கூட நிற்காமல் அந்த ஹார்ட் ஓடுது. நான் சொல்கிறேங்க, எவ்வளவு கர்த்தர் நல்லவர், அவருடைய சிருஷ்டிப்பு எப்படி அற்புதமாக இருக்கா. எந்த மிஷின் இதுக்கிட்ட பக்கத்தில் வர முடியாது. அந்த மாதிரி அழகாக கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். இந்த ஹார்ட் அவ்வளோ அழகாக ஃபங்க்ஷன் ஆகுதுங்க. ஒரு அப்படியே பாருங்கள், இந்த பிளட்டை எடுத்து கொண்டு போய் சுற்றி கிளியர் பண்ணுது. ஆச்சரியமாக இருக்குது. கடவுள் அவ்வளோ அழகாக உருவாக்கி இருக்கிறார். எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக செய்து பாருங்கள். இன்றைக்கி இந்த பல்லு பாருங்கள், பல்லு போன பிறகு தான் நம்ம இவருக்கு பல்லை பற்றி நல்லா தெரியும். நான் சொல்கிறேன், பல்லு எவ்வளோ எத்தனை இது வரைக்கும் எத்தனை 1000 டன் அரைச்சி உள்ள தள்ளியிருக்கு. கொஞ்சம் யோசிங்க. இப்போ ஒரு பல்லு கட்டணம் அன்றைக்கி ஒரு ஆள் சொல்கிறார் பாருங்க, அன்றைக்கி யார் கூட ஒரு ஆள் கூட போயிருந்தேன், பல்லு கட்டணும் சார், நான் பாட்டு போயிட்டேன். அவர் கூட சொன்னேன், அவர் கேட்குறாரு எவ்வளோ அங்கே பல்லு கட்டுற கணக்கு அப்படின்னு கேட்டார். அவர் சொல்கிறாரு, ஒரு பல்லுக்கு 10-15,000 ரூபா ஆகும் அப்படின்னாரு. ஏங்க ஒரு பல்லுக்கு நமக்கு எத்தனை பல் இருக்கு, 32 சொல்லு அப்படின்னு வச்சுக்கோ. நம்ம கணக்கு ஒரு பல்லுக்கு 15,000 ரூபானா எத்தனை லட்சம் உள்ள இருக்கு பாருங்க பல்லு. ஒரு கணக்கு போடுங்க. கர்த்தர் எவ்வளவு அழகான நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு.
அந்த மகிமையை நீங்கள் பாருங்கள். அப்போ தேவன் மிக அற்புதமாக நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய வேலை வந்து அவ்வளோ அற்புதமாக நமக்குள்ளே என்னதுங்க, அவருடைய வேலையில் குறை சொல்ல முடியாது. அவ்வளவு அவருடைய வேலையில் வந்து அவர் திருப்தி அடைந்திருக்கிறார். மனுஷனை உருவாக்கும் போது அவ்வளோ சூப்பராக உருவாக்கி இருக்கிறார். பாருங்கள், நிறைய நரம்புகள் அப்படியே ஓடிட்டு இருக்கு, எல்லாம் அழகாக ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வேலை எவ்வளோ அற்புதமாக உருவாக்கி இருக்கிறார்னா, நான் சொல்கிறேன், நம்மளை சிருஷ்டித்த தேவன் அவ்வளோ அழகாக உருவாக்கி இருப்பார்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நம்ம ஒவ்வொருவரும் அற்புதமாக வேலை செய்ய வேண்டும். அவரை பார்க்கணும் வேலை செய்யும் போது. சரி, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் போகலாம். இந்த பாருங்கள், இன்றைக்கி வந்து பாருங்கள், நம்ம வந்து வேதத்தை வந்து படிக்கிறோம். வேதத்தை படிக்கும்போது ஏன் வேதத்தை படிக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா? ஏன் பைபிள் படிக்கிறோம், ஏன் பைபிளை படி பேசுகிறது தெரியுமா? அப்படின்னா, முதல்ல அவர் எப்படி வேலை செஞ்சார், எப்படியெல்லாம் வேலை செஞ்சாரோ, நம்மளை எப்படி உருவாக்குனார், நம்மளை கர்த்தர் மிக அற்புதமாக உருவாக்குனார். அது மட்டும் இல்லாமல் மனுஷன் பாவம் செஞ்சுட்டான், அந்த பாவத்தினால் ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போ அந்த பாவத்தில் விழுந்த மனுஷனை இப்போ என்ன பண்ணுறாரு ஆண்டவரே, திரும்ப மீட்டெடுத்து இந்த மனுஷனுக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு புது வாழ்க்கையை கொடுக்குறாரு. அவனுக்கு வந்து பாருங்கள், மீண்டும் அவன் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் மனுஷனுக்கு வந்து கொடுக்குறாரு. கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பாருங்கள் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து இந்த உலகத்திலே ஒரு பெரிய வெற்றியான இந்த மீட்பையும் அவர் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு நித்திய வாழ்வை நமக்கென்று தேவன் என்ன பண்ணுறாரு, பரலோகமே இந்த உலகத்தில் பூமியில் வரப்போ தான் புதிய வானத்தையும் புதிய பூமியை ஆண்டவர் என்ன செய்கிறாரா உருவாக்கி இங்கே தான் கொண்டு வர போகிறாரு. அப்போ வந்து தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பைபிளை படிக்கும்போது நான் யார், நம்முடைய ஆண்டவர் யார், அவர் எனக்கு என்ன சிருஷ்டித்திருக்கிறாரு. நான் ஒரு நாள் இப்படி இருந்தேன், நான் பாவத்தில் இருந்தேன், ஆனால் இன்றைக்கி பாவத்தில் என்னை விடுதியாக்கி என்ன பண்ணியிருக்காரு, ரட்சிப்பை கொடுத்துருக்காரு. அதோட முடியலை, நித்திய வாழ்வை தேவன் எனக்கு என்ன பண்ணுறாரு, அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை குறித்து இந்த வேதம் மிக அற்புதமாக போதிக்கிறது. அதுக்கு தான் வேதத்தை நம்ம படிக்கிறோம். நம்ம பாருங்கள், வேலை செய்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் பாருங்கள், இதில் வந்து வேதம் சொல்ல அதான் பாருங்கள் சொல்கிறார் யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தளி இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த வேதத்தை படிக்கும்போது நம்ம யார், நம்முடைய ஆண்டவர் யார், நமக்கு எல்லாம் என்ன செஞ்சுருக்காரு என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம், ஆதியாகமம் 2:15, தேவனாய் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்க வைத்தார். சரியா? அது மட்டும் இல்லாமல் அங்கே சொல்கிறாரு பாருங்கள், பார்க்க வைத்தார். 16ஆம் வசனத்தில், தேவனாய் கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம். நல்லா கவனிங்களேன், நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா பாருங்கள், அதை பண்படுத்தி அதை காத்து கொள்ளும் போது ஒரு நாள் சாப்பாட்டுக்கு குறையே இருக்காது. நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் இலையை இருக்கவே மாட்டீங்க. நான் கண்டிப்பாக சொல்லுவேங்க, நீங்கள் வேலையை மட்டும் கரெக்டாக செஞ்சீங்கன்னா ஒரு நாள் யார்கிட்டையும் போய் கையேந்தி கடன் கூட வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. கர்த்தர் சொல்கிறார், ஏன்னா வேலை சொல்லுது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீங்கள் வேலை செஞ்சு பாருங்கள், வேலை செஞ்சீங்கன்னாவே அதுக்கான ஒரு பலன் உண்டு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, வேலை வந்து என்ன காமிக்கிங்கன்னா, நீ வேலை செஞ்சனா கண்டிப்பாக உனக்கு சாப்பாடு இருக்குது. சாப்பாட்டுக்கு ஒரு நாள் யார்கிட்டையும் போய் நிற்கணும்னு அவசியமே இருக்காது. ஏங்க, எந்த வயசில் வேணாலும் வேலை செய்யலாங்க. வேலை செய்கிறதுக்கு என்ன வயசு இருக்குது, தைரியமாக செய்யுங்க. வேலை செஞ்சீங்கன்னாவே உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். கர்த்தர் அப்படி தான் உருவாக்கியிருக்கிறாரு இல்லையா? உருவாக்கியிருக்காரு. ஏன் உருவாக்கியிருக்காருன்னா, இந்த சரீரமே அப்படி தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வேலை செய்து பாருங்கள், வேலை செய்யாத ஆளுக்கு ஒரு 4 நாள் வேலைக்கு போகிறேன்னா ரொம்ப சோர்வாயிரும் உடம்பே. ஆனால் நீங்கள் வேலை செஞ்சு பாருங்கள், காலையில் அவங்க அடுத்தாப்புல வேலைக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ஒரு பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க பாருங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் எடுங்க, சீக்கிரம் எடுங்க. 17 இருந்து 19 வரைக்கும் மட்டும் நம்ம வாசித்துருவோம். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? 17 to 19. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்னது, வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். சாபம் வந்துருச்சு. ஆதாம் பாவம் செஞ்ச உடனேங்க வேலையிலே ஒரு சாபம். வேலையிலே சாபம்னா எப்படிப்பட்ட சாபம் தெரியுமா? நீங்கள் இவன் போய் நெல்லை விதைக்கிறான், ஆனால் அங்கே என்ன வளருது, புல்லு வளருது. நெல்லை விதைக்கிறான், பக்கத்தில் முள்ளு வளருது. இதெல்லாம் எனக்கு விதையா போட்டான், ஆனால் விதை போடலைங்க. விதை போடாமையே இவ்வளோ களைகள் வளருது. ஏன்னா சாபம். மக்கள் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. அப்போ வேலை செய்ய அவங்களுக்குள்ள இந்த மாதிரி களைகளும் முள்ளுகளும் புல்லுகளும் வளர்ந்து அவங்களுடைய வேலையை அப்படியே டவுன் பண்ணுது. முன்னேற முடியலை. வேலைக்கு போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இனிமேல் ஏன் வேலைக்கு போனோம், என்ன வேலை செய்ய என்னத்தை கண்டோம். வேலை மேலே அவ்வளவு கோபம் மக்களுக்கு ஏற்படுது. ஆனால் நான் சொல்கிறேங்க,
ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாருங்கள், அது பற்றி 19ஆம் வசனம் வரைக்கும் போகும்போது நீங்கள், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினால், இங்கே பாருங்கள் 18 கூட வாங்க, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர்களை புசிப்பாய். சொல்கிறாரு, நீ என்ன விதை போட்டாலும் உன் வாழ்நாள் முழுவதும் ஒரு சாம்பருக்கு என்ன சாபம் தெரியுமா? முள் விளையும், இன்னொன்று என்னது, குறுக்குனா புல் விளையும். இதுதான் நடக்க போகுது. நீ ஒன்றும் பெருசாகணும் பலனை நீ புசித்தர முடியாதுன்னு சொல்லி ஒரு சாபம் மனுஷன் மேலே வந்துருச்சு. அதனால தான் இன்றைக்கி மக்கள் போய் வேலை செய்யும்போது நிறைய விவசாயங்கள்லாம் பாருங்கள், நிறைய பலன் போட்டிருப்பாங்க, விதை போட்டிருப்பாங்க, அறுவடை சரியில்லாம் போகுது. ஏங்க? சாபம் இருக்குது. அப்போ இந்த சாபத்தை பாருங்க, அதுக்கு பிறகு 19ஆம் வசனத்துக்கு வாங்க, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்ப. சொல்றாரு, நீ வேலை பார்த்து உன் நெத்தி வேர்வை நிலத்தில் விழுந்து சிந்தி தான் நீ சாப்பிட முடியும். ஏன்னா நீ அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை தேவனுக்கு செஞ்சுட்ட. ஆண்டவரை நிராகரிச்சு, ஏங்க இவ்வளவு பெரிய இது அப்படின்னா, ஆண்டவரை வேணான்னு சொல்லி நிராகரித்து தள்ளிட்டான். ஒரு தகப்பன் இருக்கான்னு வச்சுங்க, தகப்பன் எல்லாத்தையும் சம்பாதிக்கிறான், எல்லாத்தையும் வச்சிருக்கிறான் போது, அந்த பிள்ளை போய் அந்த அப்பாவே தூர தள்ளுதுன்னு சொல்லும் போது அந்த அப்பா என்ன பண்ணுறாரு, அவரால் ஒன்றும் பண்ண முடியல, வயசாகி போச்சு, சபிக்க மட்டும் செஞ்சிட்டார். ஆனால் இவருக்கு ஒன்றும் செய்ய முடியாதுலாம் கிடையாது. இவன் செஞ்சவன் அந்த ரூலை பிரேக் பண்ணனால வந்த ஒரு வேலை என்னன்னா, அவனுடைய வேலையில் ஒரு பெரிய சாபம், முள்ளும் குறுக்கும் அவனுக்கு விளைவிக்குது. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, அப்போ இதனால தான் வேலை இன்றைக்கி மக்களுக்கு என்னவா இருக்குதுங்க, ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. வேலை செய்ய முடியல, வேலைக்கு போனால் சோறு வந்துடுது, என்னதான் வேலை செஞ்சாலும் முன்னேற முடியலை, என்ன வேலை வச்சாலும் அறுவடை வர மாட்டுது, பெரிய பிரச்சனை மாட்டிகிட்டே இருக்கிறான். ஆனால் இதுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை தேவன் இதிலிருந்து விலக்கி காக்கிறார். அதான் நான் சொல்லணும். ஏன்னா அந்த சாபம் இருந்தால் கூட அந்த சாபத்திலிருந்து தேவன் நம்மளை அற்புதமாக என்ன பண்ணுறாரு, விடுதலையாக்குறார். எடுங்க இதை பற்றி 7வது காரியமாக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் எடுங்க, 2ல் ஆதியாகமம் 2:8 நான் வாசிக்கிறேன் பாருங்க. தேவனாய் கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஏதேன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏதேன்னா இன்பம் அப்படின்னு அர்த்தமா? ஏதேன்னா இன்பம். ஆண்டவர் ஒரு 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 பாலாங்காட்டுக்குள்ளே போய் வைக்கல, ஒரு முள்ளுக்காட்டுக்குள்ளே போய் ஆதாம வைக்கல, ரொம்ப இன்பமான ஒரு இடம், அந்த இடத்துல தான் அந்த ஏதேனில் போய் மனுஷனை வச்சார். ஆனால் இன்னைக்கு இந்த நல்ல ஒரு இடம் ஏன் முள்ளாச்சு, ஏன் கல்லாச்சு, ஏன் புல்லாச்சு அப்படின்னா சாபம் தான் அதுக்கு முழு காரணம். அப்போ அந்த சாபத்திலிருந்து வேதம் சொல்லுது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இன்னைக்கு ஆண்டவராக இயேசுவை யாரெல்லாம் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, ஆதாம் இழந்து போன அந்த ஏதேனை மீண்டுமாக தேவன் நம்ம கொடுக்கிறார். அதுக்கு தான் சொல்கிறேன், இன்னைக்கு ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வேலை செய்யும் போது ஏன் தெரியுமா அது வாய்க்குது, ஏன் தெரியுமா கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார்னா, மீண்டுமாக தேவன் நமக்கு ஏதேனுடைய வாழ்க்கையை கொடுத்து விட்டார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். அதுக்கு தாங்க இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சபைக்கு மக்கள் வரணும். நீங்கள் நினைக்கிறீங்களா மக்களை இவர் ஏதோ கூட்டி சேர்க்கிறார், ஏதோ பண்ணுற அது கிடையாது. சாபத்தில் மனுஷன் வாழ்கிறான். இவன் என்ன விதை போட்டாலும், இவன் என்ன வேலை செஞ்சாலும் அவனுடைய தொழில் சாபமாயிருது, அவன் முன்னேற்ற சாபமாயிருது, ஒன்றும் இல்லாமல் போயிடுறான். ஆனால் நான் சொல்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் வரும்போது அவன் வாழ்க்கையை தேவன் மாற்றுகிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனுக்கு புது ஆலோசனை கொடுக்கிறார், புது திட்டத்தை கொடுக்கிறாரு, புதுவிதமான தொழிலை கொடுக்கிறாரு. அப்போ நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஆண்டவராக இயேசு ஒரிஜினல் திட்டம் எது தெரியுமா? இன்பமாக வாழணும். எல்லாரும் சொல்லுங்கள், என்ன எப்படி வாழணும்? அடிக்கடி சொல்லுங்கள், ஆண்டவரே நான் இன்பமாக வாழும்படி உண்டாக்கப்பட்ட ஒரு ஆள். என்ஜாய், என்னது பேர், என்ஜாய் பண்ணணும். வாழ்க்கையில் வேலை செய்யும்போது ஒரு என்ஜாய் இருக்கணும், சாப்பிடும்போது கூட என்ஜாய் பண்ணி நான் சாப்பிடணும். நம்ம வாட்டுக்கு ஆடு மாடி சாப்பிட்ட மாதிரி அப்புக்கு அப்புக்குன்னு சாப்பிடக்கூடாது, நல்லா ருசிச்சு. சிலர் சொல்கிறாங்க பாருங்க, எங்கே பாஸ்டர் அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. ஐயோ நேரம் இல்லை பாஸ்டர், கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு நல்லா நிதானமாக நல்லா சிக்கன்லாம் ஒரு முறை பார்த்துட்டு வயிறு பசி இல்லையா, நல்லா அதை பார்க்கும் போதே என்ன பண்ணணுங்க, எச்சி ஊறணும். அம்மா மாதிரி அந்த மாதிரி சமைக்கணும். பார்க்கும் போதே உருன்னு உட்கார மாதிரி சமைக்கக்கூடாது, நல்லா ஜம்முன்னு சமைக்கணும் இல்லையா. நல்லா பாருங்கள் அதை பார்க்கும் போதே ஒரு டேஸ்ட் உண்டாகணும், அதை பார்க்கும் போதே கவரணும். அதனால பாருங்கள், சில ஹோட்டல்லாம் போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக வச்சுருப்பான், ஹோட்டலாம் ரொம்ப அழகாக வச்சுருப்பான், கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாத் போட்டிருப்பான், நல்லா அதெல்லாம் பண்ணியிருப்பான். அவன் அப்படியே அந்த வெங்காயங்கள்லாம் அழகாக வச்சுருப்பான், கொஞ்சம் காஸ்ட்லியான ஹோட்டல் போகும்போது. ஆனால் நம்ம ஊரில் கையேந்தி பதினில் சாப்பிட்டுன்னு வச்சுங்க, எப்படி இருக்குது, ஊரில் இருக்க புழுதியெல்லாம் அடிச்சு கொண்டு அதை போட்டு விட்டுறான். அது வண்டி போடலை, நம்ம ஒரு இட்லி போகும்போது கொஞ்சம் தூசி உள்ளே போயிடுது, அது அழுக்குள்ளே உள்ள சேர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்போ பாருங்கள், ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை இன்பமாக வச்சுருக்காரு.
இன்பம். நான் சொல்கிறேன், ஆதாம் இழந்து போன எல்லா விதமான அந்த 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 இன்பத்தையும் மீண்டுமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தின் மூலமாய் இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கிறார். அதனால தான் நீங்கள் இன்றைக்கி வேலை செய்யும் போது ரட்சிக்கப்படாமல் செய்கிற மாதிரி செய்ய வேண்டியல, நீங்கள் உற்சாகமாக செய்யுங்க. நீங்கள் செய்கிற வேலைக்கு ஒரு பெரிய பலன் உண்டு. பணன்றது ஒரு பெரிய மேட்டர் இல்லைங்க. நீங்கள் பணத்துக்காக மட்டும் வேலை செய்யாங்க. வேலை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்கிறேன், அங்கே உங்கள் திறமையை பாருங்கள், அங்களுக்கு கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஆற்றலை பாருங்கள், அந்த அபிஷேகத்தை பாருங்கள். உங்களுக்கு கடவுள் ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காரு, அந்த ஞானம் எவ்வளோ பெருசுன்ற நீங்கள் பாருங்கள். ஏன்னா கர்த்தர் உங்களை அப்படி தான் உருவாக்கியிருக்காரு. பாஸ்டர் நான் ஒரு கடை தான் வச்சுருக்கேங்க, கடை எல்லா பேரும் நடத்திடுவானா? கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஞானத்தினால சூப்பராக நீங்கள் நடத்துகிறீங்க. எத்தனை பேர் அப்படி திறமையாக நடத்த முடியும்? மச்சம் போகிற கடையெல்லாம் எடுத்து ஓடி போயிட்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஏன் நன்மா? கர்த்தர் உங்களுக்கு அதுக்கான ஞானத்தையும் ஆற்றலையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் அவ்வளோ நீங்கள் நல்லா செய்கிறீங்க. ஒரு வேலையை செய்ய போகிறீங்க, அந்த வேலை அவ்வளோ திறமையாக செய்கிறீங்களே. ஏன் செய்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆற்றலையும் அபிஷேகத்தையும் கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த வேலையை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, உற்சாகமாய் செய்கிறோம். அந்த வேலையின் மூலமாக இயேசுடைய நாமம் மகிமைப்படுது. சரியா? சீக்கிரம் முடிச்சிடலாம். ஒரு 2 இது. அப்போ அதுதான் ஏதென்றான், அந்த ஒரிஜினல் திட்டம்னா வேலையில் வந்து சந்தோஷமாக இருக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணி வேலை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் ஆதியாமம் இன்னும் அதில் பார்த்தீங்கன்னா அவர் தான் நம்முடைய மாதிரி. எடுங்க, ஆதியாமம் 1:26 அவர் சொல்கிறார். நான் சொல்லிட்டு போகிறேன், ஒளி எழுதி வச்சுக்கோங்க நீங்கள். அவர் சொல்கிறாரு, நமது சாயலாம் ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்களை தேவ சாயலாக உண்டாக்குவோமாக. தேவ சாயலாக உண்டாக்குறார். உண்டாக்கிட்டு பாருங்க, எபேசியர் 1 எடுங்க, எபேசியர் 5:1. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றவர்களாகி, தேவனை பின்பற்றுங்க. யாரும் உங்கள் மாதிரி கிடையாது. ஒருத்தன் சரியாக வேலை செய்யலை, ஒருத்தன் சரியாக படிக்கலை, அவனே படிக்கலை, போதும்பா எனக்கு ஒரு 35 மார்க் போதும். அவன் சரியாக வேலை செய்யலை, அவனுக்கு எனக்கு ஒரே சம்பளம் தானே கொடுக்குறான், நான் எதுக்கு எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும் அப்படி நினைக்காங்க. அவன் செய்யலைனா போகிறான், ஆனால் நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு அதுக்கான ஒரு உயர்வு இருக்குது. ஏன்னா நம்முடைய தேவன் ஒரு நாள் கள்ளத்தனமாக வேலை செய்கிற தேவன் இல்லவே இல்லை. உண்மை உத்தமாக நேர்மையாக வேலை செய்கிறவர் ஆண்டவர். பாருங்க சொல்கிறாரு, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாக இருங்கள். அவர் தான் நம்முடைய மாதிரி, அவர் தான் நம்முடைய மாதிரி. அப்போ அவர் நம்முடைய மாதிரியாக இருக்க அப்படின்னா அவரை போல நம்ம என்ன செய்யணும், வேலை செய்யணும். எபிரேயர் 3:11 சொல்லுது. எடுங்க, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுவது தோன்றப்படுவதாய் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. எவ்வளோ பெரிய வேலை செஞ்சிருக்காரு. இந்த வானமும் பூமியும் எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினாலே உருவாக்கினார், வேலை செய்தார். அப்போ அவரை மாதிரி தான் நம்மளும் வேலை செய்யணும். சகோதரிகள் குழம்பு வச்சா 4 பேர் பாராட்டுற மாதிரி வைக்கணும். 4 பேரை கொடுக்கணும். முதல்ல உங்கள் வீட்டுக்காரர் உங்களை பாராட்டணும். நீங்கள் மாட்டுக்கு என்னத்தையாவது பண்ணிவிட்டு பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? நீங்கள் செய்கிற வேலையை ரசித்து ஒரு தடவை குழம்பு எடுத்து ருசித்து அப்புறமேல தான் கொடுக்கணும். அப்போ கொடுக்கும்போது ஓகே சூப்பர், நமக்கே நல்லா இருக்குது, அப்போ வீட்டுக்காரர் ஓகே பாராட்டுவார். சில ஆளுக்கு என்ன பண்ணாலும் பாராட்டுறதே கிடையாது, அது தப்பு. ஒரு என்கரேஜ் பண்ணணும் இல்லையா உங்களுக்கு? சரி ஓகே. அப்போ வந்து பாருங்கள், அந்த வேலையை வந்து நல்லா செய்யணும். அது மட்டும் இல்லாமல் அவர் தான் நம்முடைய மாதிரி. ஒரு முறை அமெரிக்காவில் பாருங்கள், ஒரு 95 வயசு தாத்தா காலையில் எந்திரிப்பாராம் பாருங்கள், நல்லா கோட் சூட்லாம் போட்டுட்டு காரை வர பெரிய 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 ஒரு கம்பெனியுடைய ஓனர், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களுடைய ஒரு பெரிய ஓனர் பாருங்கள். அவர் 95 வயசில் பாருங்கள் வேலை கிளம்ப வரான். வீட்டில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்களாம், எதுக்கு உங்களுக்கு இந்த வயசில் ஏன் போகிறீங்க அப்படி கேட்பாங்க. நம்ம அவர் சொல்லுவாராம், என்னை நம்பி 2500 MBA படித்தவன் இருக்கிறான். எத்தனை பேர் இருக்கா? MBA படித்தவன் 2500 பேர் என் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு நான் போய் வேலை சொல்லணும். யார்? 95 வயசு தாத்தாங்க. எப்படி வேலை செய்கிறாங்க பாருங்கள். நான் போலேன்னா அந்த கம்பெனி ரன் ஆகாதே, அப்போ நான் போனோம் அப்படின்னு சொல்லி 95 வயசில் ஒரு கோல்டு சூடெல்லாம் மாட்டிட்டு ஜம்முன்னு காரில் ஏறி போய் கம்பெனியில் இறங்கி வேலை சொல்லுவாராம் பாருங்கள். அவர் சொல்கிறாரு, 95 வயசில், நம்ம ஊரில் 50 வயசுலேயே வயசாகி போச்சுல, என்ன பண்ணுறது, சோம்பேறி. என்ன பண்ணணுங்க? சொல்லவே கூடாது, வாயை திறக்கவே கூடாது, சொல்லணும். அவர் சொல்கிறார், வசனம் சொல்லுதுங்க, நான் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பேன், என் நாட்களுக்கு தக்கதாக என் பலனும் இருக்கும். இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு தேவன் பலனை கொடுப்பார். நம்பு, விசுவாசிக்கணும். ஒரு முறை ஒரு 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 கம்பெனியில் பாருங்கள், ஒருத்தர் படித்த படிப்புக்கு வேலை இல்லை, உடனே ஒரு வேலைக்கு போனாராம். வேலைக்கு போகும்போது என்ன வேலைனா கார் டிரைவர். ஆனால் படித்தது என்ன, MBA முடிச்சிருக்காரு. இப்போ கார் டிரைவர்னோடனே
இவர் ஒரு நாள் என்ன பண்ணாராம், யாராவது வந்தாங்கன்னா கொண்டு போய் அங்கேருந்து போய் விடுவாராம். ஒரு முறை அவருடைய கம்பெனியுடைய ஓனர் ஒரு முறை வந்துட்டாராம் பாருங்க. வந்தோடனே எப்பயும் ஒருத்தர் போய் காரில் போய் ட்ராப் பண்ணுவார், இதில் போய் விமானத்தில் போய் விமான நிலையத்தில் போய். அன்றைக்கி அவர் இல்லை, இவர் போய் வந்து கார் ஓட்டிகிட்டு போனாராம். ஓட்டும் போது அந்த பக்கத்து சீட்டில் உட்காந்து அந்த ஓனர் இவர்கிட்ட பேசினாராம், ஆமாம் நீங்கள் பார்த்தா ரொம்ப படித்தாலுமா இருக்கீங்களே, ஏன் அந்த டிரைவர் வேலைக்கு வந்தீங்கன்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், சார் உண்மைதான், நான் படிச்சிருக்கேன், MBA முடிச்சிருக்கிறேன், நல்லா எனக்கு திறமெல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு வேலை தானே சார் கிடச்சிருக்கு அப்படின்னாராம். அவர் இப்படி பேசிட்டு போனால் போய் போருங்க அந்த வீட்டில் அவர் யோசித்தாராம், அந்த ஓனர் போய் யோசித்தாராம். வீட்டில் யோசிச்சுட்டு இந்த ஆளை மேனேஜர் ஆக்கினா எப்படி இருக்கும், யோசனை எப்படி வருதுன்னு பாருங்கள், இந்த ஆளை மேனேஜர் ஆக்கினா எப்படி இருக்குன்னு யோசித்தாராம். யோசிச்சுட்டு அடுத்தாப்புல இவருக்கு கீழே ஒரு ஆள் இருப்பாராம் பாருங்க, ஒரு மேனேஜர், அவர் சொன்னாராம் பாருங்கள், இவரை எப்போயுமே ஒரு மட்டம் தள்ளிட்டே இருப்பாராம். ஒரு மாதிரி சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னேறினா அவனுக்கு பிடிக்காது, மண்டையில் அடிச்சுட்டே இருப்பான். அப்போ உடனே இவர் சொன்னாராம், நீங்கள் அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கூப்பிட்டு சொன்னாராம், நீங்கள் அடுத்த மாதத்துலேருந்தே அடுத்த நாள்லேருந்தே நீங்கள் தான் எல்லா என்னது அந்த நிறுவனத்துக்கும் ஒரு பெரிய என்னது சென்ட்ரல் மேனேஜர் ஆக போகிறீங்க, அந்த பொறுப்பு நீங்கள் எதுக்குனாராம். இவர் கீழே அந்த மேனேஜர் சொன்னாராம், என்ன பண்ண அவரை போய் என்ன பண்ண நீ இதுக்கு போட்டுக்கிட்டு கொடுத்தியா, இல்லை என்ன பண்ணாராம் பாருங்க. சொன்னாராம், உண்மையை சொன்னேங்க, இவ்வளோ படிச்சிருக்கேன். ஏன்னா இந்த மேனேஜரோட இவர் அதிகமாக படிச்சிருக்காரு, ஆனால் கார் ஓட்ட ரெடி ஓட்டுறாரு, ஒரு 15,000 சம்பளத்துக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் என்னாச்சுன்னா இவர் சொல்கிறாரு, இவரை விட இவர் பெரிய ஆளாக ஆகிட்டாராம் பாருங்க. மாதம் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் அளவுக்கு போயிட்டாராம். ஒரு கார் டிரைவர் கிடைச்ச ஒரு வாய்ப்பை பாருங்கள். ஏன்னா சின்ன வேலையில் நீங்கள் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் பெரிய பொறுப்புகளை கொடுப்பார். இப்போ வேலை நீங்கள் வந்து கூட்டுற வேலை இருக்குது, கார் ஓட்டுற வேலை இருக்குது, கேவலமாக இல்லைங்க, அந்த வேலையை சந்தோஷமாக செய்யுங்க. அந்த வேலையை நீங்கள் சந்தோஷமாக செஞ்சு பாருங்கள், அதுக்கு பெரிய உயர்வுகளை தேவன் கொடுப்பார். நீதிமொழிகளில் சொல்கிறார், எடுங்க நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கையின் கிரியை அவனுக்கு அவனவன் கையின் கிரியின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். சொல்கிறாரு, அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கிரியின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு பலன் கிடைக்கும். அப்போ வாயில் என்ன பேசுகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கிடைக்குது, அடுத்து கையில் என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரியும் கிடைக்குது. இப்போ வேலை வந்து நம்ம எப்படி செய்கிறோம், யார் பார்க்குறாங்க பார்க்கல, நீங்கள் எந்த நேரம் கடை திறக்கிறீங்க நீங்கள் திறக்கலை, நான் என்ன நேரம் ஜோம் பண்ணுறேன், இதெல்லாம் விட்டுருங்க. கர்த்தர் என்னைய பார்க்குறாரு, அதுக்கான பலனை என்னை கர்த்தர் கொடுப்பார். அவ்வளோதான். இந்த அடிப்படையில் வேலை செய்யுங்க, வியாபாரம் பண்ணுங்கள், தொழில் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். பாருங்கள், அப்போ அந்த வேலையை செய்யும்போது இதான் நடக்குது. நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் பாருங்கள், ஆண்டவர் வந்து உங்களையும் என்னையும் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய காட்சி பொருளாக வச்சுருக்கார். என்னது காட்சி பொருளாக? ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, அந்த நாட்களில் ராஜாக்கள் இருப்பாங்களாம். அந்த ராஜாக்கள் என்ன செய்வாங்களாம், எங்கேயோ ஒரு இடத்துல ஆட்சி பண்ணுவாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அகாஸ்வேர்னு சொல்லிக்கூடிய ஒரு ராஜா இந்தியாவில் இருந்து 127 தேசத்துக்கு ராஜாவாக இருக்கிறான். அவனுடைய காலத்தில் ராஜாவை பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்களாம், அந்த ராஜா மாதிரியே ஒரு சிலையை செஞ்சுருவாங்களாம். செஞ்சு ஒரு ஊரில் இருக்குமா, ராஜா பார்க்கணும், அங்கே போய் பார்க்க முடியாது, 1000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் பார்க்க முடியாது. ஆனால் அங்கங்கே சிலை இருக்கும் பாருங்க, ராஜா அப்படி தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு. அதை பார்க்கும்போது மக்கள் சொல்லுவாங்களாம், இவர் தான் ராஜா, இவர் தான் நமக்கு மேலே இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த மக்கள்லாம் காணுவாங்களாம். ஆனால் ஒரு பிரசங்கர் சொல்கிறாரு, அந்த ராஜாவுக்கு அவரை காமிக்கிறதுக்கு ஒரு சிலை தேவைப்பட்டுச்சு, ஆனால் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவாதி தேவனை காண்பிக்கிறதுக்கு நீங்களும் நான் தான் அந்த மாதிரின்றார். யார்? நீங்களும் நான் தான். நம்மளை ஒவ்வொருவரையும் ஒரு ஊரில், இந்த ஊர்களில் ஒரு ராஜாவை மாதிரி தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் செய்கிற வேலைகளை பார்க்கும்போது, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போது அங்கே இயேசுவை மக்கள் காண்கிறார்கள். நான் சொல்கிறேன், இன்னைக்கு வேலை செய்யும் போது என் ஆண்டவரை என்னை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, இந்த நான் வேலை செய்கிறதுனால, நான் ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறதுனால இயேசுவை அநேக மக்களுக்கு நான் காண்பிக்கிறேன். என்னை பார்க்கும்போது இவங்க இயேசு இப்படி தான் இருப்பாருன்னு சொல்லி அந்த மக்கள் நம்பணுங்க. நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு காரியங்களை வேலை செய்யலாம் இருக்கலாம், நம்ம எந்த காரியங்களாக இருக்கலாம், பிள்ளையை வளர்க்குறோம், குடும்பத்தை நடத்துகிறோம், எல்லாத்துலேயும் நம்ம தான் அந்த உலகத்துக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறோம். அதான் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஏன் நம்மளை பார்க்குறாரு, எல்லா மக்களும் பார்க்குது. அப்போ நான் சொல்கிறேன், வேலை செய்கிறதுக்கு யார் மாதிரி? இன்றைக்கி அதான் பிரச்சனை. யார் மாதிரி? அவர் மாதிரி. அவர் நம்முடைய மாதிரி, நாம் தான் அந்த உலகத்துக்கு மாதிரி. மறந்துட வேண்டாம், நம்ம தான் யாருங்க? நம்மளை பார்க்கும்போது இவரை மாதிரி வேலை செய்யணுங்க அப்படின்னு அவன் நினைக்கணும். இல்லைங்க, இவர் போய் பக்கத்தில் உட்காந்துக்குவாருங்க, இவரே இருக்காருன்னா அப்படி போகக்கூடாது. பார்க்கும்போது அவனுக்கு தெரியணும்,
இவர் யார்? ஆண்டோடைய பிள்ளை. இவர் 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 ஆராதிக்கிற தெய்வம் மெய்யான தெய்வம் அப்படின்றத நம்முடைய வேலை செய்வதன் மூலமாய் இந்த உலக மக்கள் காணட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்திருப்போம்.